கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த மாலை நேரத்தில் அவருடைய பிரசன்னத்திலிருந்து ஒன்று கூடும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த கிருபைக்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கும் மேலான எங்கள் நல்ல ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, சர்வத்தையும் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இது ஆண்டவரே மீண்டுமாக ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் அப்பா உங்களுடைய பிரசனத்துக்கு ஆண்டவரை ஒன்று கூட்டி இருக்கிற உடைய சகோதர சகோதரிக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இதாண்டவரை உங்களுடைய நாமத்தின் கீழ் ஆண்டவரை நாங்கள் ஒன்று கூடும் போது ஆண்டவரை நீர் எங்கள் மத்தியில் வந்து வாசம் செய்கிறேன். இதாண்டவரை இந்த நாளில் ஆண்டவரை உண்மை நோக்கி ஆண்டவரை எங்களுடைய ஜெபங்களையும் ஆண்டவரை விண்ணப்பங்களையும் ஆண்டவரை எடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, உண்மை நம்பி இருக்கிறவர்கள் ஆண்டவரை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரை. உண்மை நம்பி இருக்கிற ஆண்டவரை நீர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் இல்லை அப்பா. ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரை ஜீவன் உள்ள தெய்வம் ஆண்டவரை. நீர் வாக்கு தந்தவர் ஆண்டவரே, வாக்கு மாறாத தெய்வம் ஆண்டவரை. மாறுகிறதற்கு ஆண்டவரை மனிதர் அல்ல அப்பா. தகப்பனே ஆண்டவரே, இந்த உலக பிரகமான ஆண்டவரை தாய் தகப்பன் ஆண்டவரை தன்னுடைய பிள்ளைக்கு ஆண்டவரை நல்லையே அறிந்திருக்கிற போது ஆண்டவரை பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரை எங்களை பரமபிதா ஆண்டவரை நீர் ஆண்டவரை எங்களுக்கு சரியானவரை எல்லாவற்றும் செய்ய ஆண்டவர் ஆண்டவரை. இதான் நாளிலும் அப்பா தகப்பனே எங்களோட உள்ளத்தை ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தை ஊற்றி விடும் ஆண்டவரை. ஆண்டவரை கர்த்தர் மேல் உங்களை பாரங்களை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரை. நாளும் ஆண்டவரை எங்கள் உள்ளத்தின் பாரங்களை ஆண்டவரை எங்களை ஏக்கங்கள் ஆண்டவரை நினைப்பங்கள் ஆண்டவரை உங்களுடைய பாதத்து வந்து ஆண்டவரை இறக்கி வைக்கிறோம் அப்பா. தாப்பனே கடந்த நாட்கள் ஆண்டவரை செய்து நான் கேட்டது போல ஆண்டவரை இந்த பேதுரு ஆண்டவரை விதமாய் சொல்லுகிறான் ஆண்டவரை, நாங்கள் யார் இடத்துல செல்வோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறான் ஆண்டவரை. தாப்பனே உங்களுடைய பாதத்து வந்து ஆண்டவரை தாழ்த்திரோம் அப்பா. சர்வாங்க தகன வழி ஆண்டவரை உங்களுடைய பாதத்தில் எங்களை கிடத்துக்கிறோம் ஆண்டவரை. எங்களை ஆண்டவரை நீர் ஏற்ற வழி நடத்தும் ஆண்டவரை. தாப்பனே உங்களுடைய அன்பிற்காக ஆண்டவரை நாங்கள் உம்மிடத்தில் வந்து இருக்கிறோம் ஆண்டவரை. இந்த உலகம் ஆண்டவரை மாறி போகும் அப்பா. காண்கின்ற எல்லாம் ஆண்டவரை ஒரு நாள் மறைந்து போகும் ஆண்டவரை. இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் நம்புவதற்கு கொஞ்சம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரை. ஆனால் ஆண்டவரை நீர் ஒருவர் மாத்திரமானவரை எங்களை நம்பிக்கை ஆண்டவரை. இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் வேறு யாரும் ஆண்டவரை சார்ந்தில்லை ஆண்டவரை, உண்மை சார்ந்து இருக்கிறோம் அப்பா. தாப்பனை உண்மை சார்ந்து இருக்கும் போது ஆண்டவரை நீர் ஆண்டவரை எங்களை ஆண்டவரை வெற்றியாக வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரை. இந்த யோசுவா ஆண்டவர் உண்மை சார்ந்து ஜீவித்த போது ஆண்டவரை அவனுடைய ஆண்டவரை நீர் ஆண்டவரை அவனுடைய ஆண்டவரை வெற்றியாக வழிநடத்துகிற ஆண்டவரை. அவருடைய ஆண்டவரை சேவலுக்குன்னு ஒரு கீரல் கூட விழவில்லை ஆண்டவரே. தகப்பனே நீர் ஆண்டவரை எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் என்றைக்கும் மாறாதவர் ஆண்டவரே. தகப்பனை உண்மை சார்ந்து இருக்கிறவர்கள் ஆண்டவரே நீர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் இல்லை ஆண்டவரே. உமக்காக காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே ஆண்டவரை ஒரு நாளும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே வீணாக போவதில்லை ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரை கழுகு போல் ஆண்டவரை பலன் இருந்த ஆண்டவரே ஆண்டவரை எழுப்புவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. தாப்பனே நீர் ஆண்டவரை எங்களை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை விதமாக ஆண்டவரை தேய்ச்சி நடத்தி கொண்டு இருக்கிற ஆண்டவரை. தாப்பனே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. முடிய ஆண்டவரே தேர்ச்சிருக்கு ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரை உலகமானவரை எங்கள் ஆண்டவரை வீட்டு செல்லும் போதும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை எங்களோடு இருந்த ஆண்டவரை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தேய்ச்சது போல் ஆண்டவரை எங்கள் ஆண்டவரை தேய்ச்சி ஆண்டவரை எங்களை அரவணைத்து ஆண்டவரை எங்களை நடத்தி கொண்டு இருக்கிற ஆண்டவரை உக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னுடைய நாளும் ஆண்டவரை எங்களுடைய சபைக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. வருகிற ஒரு விசுவாச குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. தாப்பனே உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரை, உண்மை நம்பி ஜீவிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவரை வேறே துணை இல்லை ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரை நீர் ஒருவர் மாத்திரமே துணை அப்பா. ஆண்டவரை இந்த நாளில் ஆண்டவரை ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை உங்களுடைய பாதத்து வந்த ஆண்டவரை இந்த நேரத்தில் ஒன்று கொடுக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. தாப்பனே பாருங்கள் ஆண்டவரை நீக்கி போடும் ஆண்டவரை. மனுஷர்கள் நாங்கள் ஆண்டவர் முகத்தை பார்க்கிறோம் அப்பா. நான் தேவரே நீர் ஆண்டவரை உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரை. நாளத்தில் ஆண்டவரை கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதர உளுந்திரியில் ஆராய்ந்து அறிந்த ஆண்டவர் அவருடைய ஏக்கங்களும் அவருடைய தேவையும் சந்தித்தல் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த உலகத்தை ஆண்டவர் நாங்கள் நம்புவது விருதாப்பா. ஆண்டவரை உண்மை நம்பி ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தை வந்து ஏக்கங்களை பாருங்களை இறக்கி வைக்கிறோம் அப்பா. எங்கள் குறைய கொச்சுங்களா தயவை ஒரு மன்னியும் ஆண்டவரை. எங்கள் மத்தினுடைய வல்லமை ஊற்றி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. சபையை பொறுப்பேற்றுக்கிறோம் ஆண்டவரை. வருகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் ரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ள முடியும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை.
எந்த பொல்லாத பிசாசு ஆவியானவரே அவளை அணுகாதவனும் ஆண்டவரே இவருடைய ரத்தத்தினால் அவருடைய தூதரை வைத்து மறைத்து பாதுகாத்து ஜெபிக்கும் ஆண்டவரே விரோதமாக எழும்புகிற பொல்லாத பிசாசு அந்தகார சக்தியிலும் உச்சமாய் சேர்ந்து போகட்டும் ஆண்டவரே எல்லாவற்றை கட்டி பாதத்தில் வைக்கிறோமப்பா எல்லாம் சேர்ந்து போகட்டும் கர்த்தராகிய நீர் ஆண்டவரே எங்களோடு இருந்த ஆண்டவரே எங்கள் பாதம் கல்லில் இடராமல் ஆண்டவரே இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தருக்காக நெஞ்சு ஆண்டவரே வாதியனுடைய கூதாரத்தை அணுகாது என்று சொன்ன வாத்தியம் ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே நீர் எங்கள் பாதுகாத்து ஆண்டவரே பொல்லாத பிசாசு ஆண்டவரே எவ்வளவா எங்களை நெருக்கினாலும் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே சோகத்திற்குள் ஆழ்த்தினாலும் பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் எங்கள் ஆண்டவரே எங்களை ஆண்டவர் மோதி ஆண்டவரே தள்ளினாலும் ஆண்டவரே ஆண்டவரே தேவரே நீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களோடு இருந்த ஆண்டவரே எங்களை தேய்ச்சி ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே வார்த்தை ஆண்டவர் வளமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த கிருபை ஆண்டவரை மென்மேலும் எங்கள் மேல் தோற வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்படி கிருபை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை அழுத்தட்டாபடி ஆண்டவரே அப்படி கிருபையில் ஆண்டவரை நாங்கள் நினைத்திருந்த ஆண்டவரை முக்கியம் கனி கொடுக்கிற ஒரு வாக்கியம் நாங்கள் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் பிரசங்க தாசனுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா வார்த்தை வளமையாக பெறப்பட உதவி செய்யும் ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரை நீர் ஆண்டவரை முன்னின்றாண்டவரை கொண்டு வர வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பாடல்கள் ஜெபங்கள் வார்த்தை செய்யலாம் உடைய நாமத்தை மகிமைக்கு உதவி செய்யும் எல்லாவற்றும் பொறுப்பேற்றுகளும் இந்த நாளை ஆசீர்வதித்து தாருமானவரே தொடக்கம் மூலம் முடிவு பரிதமானவரை பிரசனமானவரை எங்கள் மத்திய உலா வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆசிரியத்தையும் வழிநடத்தும் எல்லாவற்றும் உடைய கருத்தில் ஒப்புக்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் மாபெரும் தீங்கு நம்மளுக்கு வந்தாலும் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேய்ச்சும். ஆமென். ஆகவே கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் தாழ்ச்சி அடையேன் என்றுமே என்ற பாடல் புத்தகத்தில் 130வது பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரே தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரே தாழ்ச்சி அடையேன் be
இயேசுவை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும், பொல்லாத பிசாசு எவ்வளவாய் நம்மை எதிர்த்து நின்றாலும், எவ்வளவு துன்பங்கள் நமக்கு நேரிட்டாலும், தானியேலை சிங்கத்தின் வாயின்று தப்பு வைத்த தேவன் நம்மையும் காக்க வல்லவர். ஆமென். அவர் மாறாதவர். ஒருபோதும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் இல்லை. ஆமென். இந்த நல்ல தேவனை துதித்து பாடும்படியாக இயேசுவை நம்பினோர் மாண்டுதலை என்னென்ன துன்பங்கள் நேரிட்டோம் பாடல் பாடல் புத்தகத்தில் 112வது பாடல். அம்மை கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும், சிங்கத்தின் வாயின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே, இன்ப
நன்றி ஆண்டவரே, இந்த விலையேற பெற்ற பரிசுத்தமான ஆராதனைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் தகப்பனே, உம்மை புகழ்ந்து பாடும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக நன்றி. இதோ இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய பேசும்படியாகவும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாகவும் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது தகப்பனே, நாங்கள் என்ன வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டுமோ அந்த வார்த்தைகளை எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு பிட்டு தாரும் தகப்பனே. ஆமாண்டவரே, கலப்படமில்லாத பரிசுத்தமான புளிப்பில்லாத ஒரு அப்பத்தை ஆண்டவரை நாங்கள் புசித்து கொண்டிருக்கிறோம். நன்றி தகப்பனே. இதோ அன்றைக்கு ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது, இதோ 7 நாளளவும் உங்களிடத்தில் புளித்தமா காணப்பட வேண்டாம், புளிப்பானதொன்றும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம், புளிப்பானதை நீ புசிக்க வேண்டாம். அப்படி புளிப்பானதை புசிப்பாய் என்றால் நீ இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவாய் என்று கர்த்தாவே சொல்லப்பட்டது. இதோ கர்த்தாவே, அப்படியாய் நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். இதோ கர்த்தாவே, எங்களிடத்தில் ஆண்டவரே இதோ அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு மோசையின் மூலமாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல இதோ எங்களுக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி இதோ ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவர் அதே வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, அந்த வார்த்தை எங்களிடத்தில் ஆண்டவரே துர்குணம், பொல்லாப்பு இவைகள் ஆண்டவரே இல்லாமல் நாங்கள் கர்த்தாவே துப்புரவு உண்மையோடு உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாண்டவரே, இதோ துப்புரவு ஆண்டவரே உத்தமத்தோடு உண்மையோடு நாங்கள் ஆராதிப்போம் என்றால் ஆண்டவரே இதோ நாங்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை நாங்கள் ஆசரிக்கிறோம் தகப்பனே. ஆனால் ஆண்டவரே, எங்களிடத்தில் துர்குணம் இருக்கும் என்றால், பொல்லாப்பு இருக்கும் என்றால் இதோ அந்த இஸ்ரவேலரை போல நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் தகப்பனே. இதோ புளிப்பானதை புசிக்கிறவர்கள் அறுப்புண்டு போவது போல நாங்களும் அறுப்புண்டு போகிறோம். ஆக இந்த நாளில் எங்களுடைய பணிவான வேண்டுகோள், எங்களுடைய ஜெபம் தகப்பனே, இதோ நாங்கள் அறுப்புண்டு போகாதபடி, எங்களுடைய பெயர் கெடுக்கப்படாதபடி முடிவு பரியந்தம் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. இதோ இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த ஆராதனைகளில் பங்கு பெறுகிற, இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகள் ஆண்டவரை ஒவ்வொருவரும் முடிவு பரியந்தம் ஆண்டவரை கிருபையை காத்து கொள்ள உதவி செய்யும் தகப்பனே. இதோ அன்றைக்கு யோனா ஜெபித்தது போல இதோ ஜனங்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று ஜெபித்தது போல தகப்பனே, இதோ கர்த்தாவை கிருபையை போக்கடித்து விடாதபடி தகப்பனே கிருபையை ஆதாயப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் தகப்பனே. இதோ இந்த மாயான உலகத்தை நம்பி இந்த அழிந்து போகிற பொன்னையும் பொருளையும் பணத்தையும் ஆண்டவரை நம்பி நாங்கள் கிருபையை போக்கடித்து விடாதபடி தகப்பனே, இதோ அவைகளை கர்த்தாவை நாங்கள் இழந்தாலும் ஆண்டவரை கிருபையை இழக்காதபடி பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. இதோ கர்த்தாவே, அந்நித்தியமான காரியங்களை நாங்கள் வெறுத்து நித்தியமான காரியங்களை நாங்கள் ஆண்டவரை சிநேகித்து நேசித்து ஆண்டவரை அதிலே நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. இதோ கர்த்தாவே ஆராதனை ஆண்டவரே ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக நன்றி. எங்கெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை சுற்றிலும் ஒன்று கூடுகிறார்களோ அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களை பாதுகாத்து கொள்ளும், அவர்களை பலப்படுத்தும், தொடர்ந்து நடத்தும். இந்த ஆராதனை கர்த்தாவே முடிவு பரிந்தும் நீரே தாங்கி நடத்தும். வார்த்தை ஆசீர்வதித்து தாரும். வார்த்தை எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கடந்து சென்று நூறத்தனையாய் பலனை கொண்டு வர உதவி செய்யும். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த அருமையான மாலை வேளையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இப்போது நாம் வேதத்தின் ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். அவன் இன்னொரு வேத வசனத்தையும் வாசிப்போம்.
1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யாவரும் உட்காரும்படி கிறிஸ்துவுக்குள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய பிள்ளைகளை அவர் கண்ணின்மணி போல பாதுகாத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். இம்மட்டும் அவர் நமக்கு தம்முடைய உதவியின் கரத்தை நீட்டி நம்மை அவர் பாதுகாத்து, நமக்கு அவர் உதவி செய்து, நம்மை அவர் தேற்றி, நம்மை அரவணைத்து, நம்மை காத்து அவர் நடத்தி கொண்டிருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். முடிவு பரியந்தம் அவருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அருமையான சகோதரி சகோதரி, கர்த்தரை நாம் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரை நாம் அதிகமாய் நேசிக்க வேண்டும். அவை காண்கின்ற எல்லாமே அநித்தியமானவர்கள். அவை இந்த பூமியிலே நாம் காண்கின்ற எல்லாமே ஒரு நாள் நம்மை விட்டு நீங்கிவிடும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவது இல்லை. தாய் தன் பாலகனை மறந்து விடலாம், ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை மறப்பது இல்லை. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே தன்னுடைய உள்ளங்கைகளுக்குள்ளே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை அங்கே கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நம்மை அவர் அங்கே தன்னுடைய கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை நாம் அங்கே பெற்றிருக்கிறோம். அந்த நல்ல தேவனுக்கு நாம் எப்பொழுதுமே ஐயா அங்கே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவரை நாம் நேசிக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவருடைய கட்டளைகளை நாம் அங்கே கை கொள்ள வேண்டும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவருடைய நியமங்களை கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் அங்கே நேசிக்க வேண்டும். ஆகவே நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பது ஐயா நம்முடைய ஜீவியத்திலே தான் அங்கே காணப்படும். ஆகவே பேச்சில அல்ல, அங்கே நம்முடைய ஐயா அங்கே வாயின் வார்த்தையில் அல்ல, நம்முடைய கிரியில் நாம் ஆண்டவரை நேசிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தான் நாம் முதலிடம் கொடுப்போம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் முதலிடம் கொடுப்போம். அவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் அங்கே முதலாவது ஜீவிப்போம். அதுதான் அங்கே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவது. ஆகவே அங்கே நாம் எப்பொழுதுமே அங்கே அந்த வசனத்தை கேட்கிறோம், அதை வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அருமையான சகோதரி சகோதரி, அது என்னவென்றால் அவர் என்னெல்லாம் வார்த்தைகளை நம்மிடத்துல கொடுக்கிறாரோ, இப்படியாய் ஜீவியுங்கள், இப்படியாய் அங்கே நடவுங்கள் என்று ஆண்டவர் என்னெல்லாம் வார்த்தை கொடுக்கிறாரோ அதை கேட்டு அதற்கு நாம் முதலிடம் கொடுப்பது, ஆகவே அதன்படி ஜீவிப்பது, ஆகவே அதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில அங்கே முன்னுரிமை கொடுப்பது. அதுதான் அங்கே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவது. ஆகவே அதுதான் அங்கே நாம் தேவனை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆகவே அப்படியே அங்கே நாம் அதை கிரியையிலே கொண்டு வராமல் அங்கே நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது, அது ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது, அது ஏமாற்றுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. ஆகவே அங்கே அமிதமான ஒரு ஏமாற்றுகிற வாழ்க்கை தான் அங்கே சொல்லப்படுகிறது. அது அங்கே துர்குணம், பொல்லாப்பு. ஆகவே யார் இடத்துல அந்த துர்குணம் இருக்கிறதோ, யார் இடத்துல அந்த பொல்லாப்பு இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டார்கள். ஆகவே தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுப்போம் என்றால் அருமையான சகோதரி சகோதரி, நாம் அங்கே உத்தமமாய் உண்மையாய் ஜீவிப்போம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு. ஆகவே உத்தமம் உண்மை என்பது ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஜீவிப்பதாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை முதலிடம் கொடுப்பதாய் இருக்கிறது. அப்படி கொடுக்கவில்லை என்றால் நாம் துர்புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறோம், துர்குணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம், பொல்லாப்பு செய்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நாம் சுயநலமானவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் மனவாட்டினுடைய வரிசையிலிருந்து அறுப்புண்டு போய்விடுவார்கள். ஆகவே அங்கே புளிப்பு காணப்படும் போது இஸ்ரவேலர் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அங்கே
அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலிருந்து அவர்கள் அறுப்புண்டு போகிறார்கள். அறுப்புண்டு போகிறார்கள், அந்த லிஸ்ட்ல அவங்க வர முடியாது. இஸ்ரவேலர் என்ற அந்த லிஸ்ட்ல வர முடியாது. அவர்கள் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் அங்கே பங்கு பெற முடியாது. ஆகவே இங்கே அப்படியே நாம் பார்க்கிறோம். வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலிருந்து ஒரு தலைப்பில் நான் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்துவே புளிப்பில்லாத அப்பம். ஆகவே இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே புளிப்பில்லாத அப்பம் என்ற தலைப்பில் நான் செய்தியை இரண்டாவது பாகத்தை கொண்டு வருகிறேன். ஆகவே இப்பொழுது இந்த செய்திக்கு ஆதாரமாக திருசனுடைய செய்தியிலிருந்து நான் ஒரு பாகத்தை வாசிக்கிறேன். ஏற்கனவே நாம் வாசித்த ஒரு பாகம் தான். அதுல ஒரு சிறு காரியத்தை மாத்திரம் உன் மத்தியிலே கொண்டு வருகிறேன். தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தானம் என்ற ஒரு செய்தி 193வது பேரா 193. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள புளிப்பில்லா அப்பமாகிய சுத்தமும் மாறாததுமான தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள புளிப்பில்லாத அப்பமாகிய சுத்தமும் மாறாததுமான தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. ஆகவே அவர் வார்த்தையாய் இருக்கிறார். ஆகவே புளிப்பில்லாத ஒரு அப்பம் எதுவென்றால் வார்த்தை. வார்த்தை தான் புளிப்பில்லாத அப்பமாய் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாய் இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து புளிப்பில்லாத அப்பம் அல்லவா? அது சரிதான். அவர்தான் புளிப்பில்லாத அப்பமாய் இருக்கிறார். ஆகவே புளிப்பில்லாத அப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புளிப்பில்லாத அப்பம் ஐயா தேவனுடைய வார்த்தை. ஆகவே தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையானது புளிப்பில்லாதது. புளிப்பில்லாதது என்றால் கலப்படம் இல்லாதது. ஐயா அது அங்கே முற்றிலுமாய் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. ஆகவே நீங்கள் இதை கூட்டுவது அல்லது அதை கூட்டுவது என்பது ஏற்கனவே ஆதியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுடன் புளித்ததை கூட்டுவது ஆகும். ஆகவே இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், தேவனுடைய வார்த்தையோடு நாம் எதையாகிலும் கூட்டுவோம் என்றால், எதையாகிலும் அங்கே ஐயா சேர்ப்போம் என்றால், இந்த வேதத்தோடு எதையாகிலும் சேர்ப்போம் என்றால், இந்த செய்தியோடு எதையாகிலும் சேர்ப்போம் என்றால், அதுதான் புளித்த மாவாய் இருக்கிறது. ஆகவே அங்கே அந்த புளித்த மாவு அங்கே காணப்படும் பொழுது ஐயா அது மரணத்தை கொண்டு வருகிறது. ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், புளித்த மாவு இஸ்ரவேலிடத்தில் காணப்படும் பொழுது, அந்த புளித்த அப்பம் காணப்படும் பொழுது அவர்கள் அங்கே பெயர்கள் கிறுக்கப்படுகிறது. அவர்கள் மரணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலரில் இருந்து அறுப்புண்டு போகிறார்கள். அதே போலதான் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியானது கர்த்தர் உரைப்பதாவது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஐயா பியூர் வார்த்தையாக இருக்கிறது, வேர்டாக இருக்கிறது. ஆகவே இது தேவனுடைய வார்த்தை. இது ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தையோடு நாம் எதையாகிலும் சேர்ப்போம் என்றால் அதுதான் அங்கே திரு சொல்கிறார். ஆகவே நீங்கள் இதை கூட்டுவது அல்லது அதை கூட்டுவது என்பது ஏற்கனவே ஆதியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுடன் புளித்ததை கூட்டுவதாகும். ஆகவே அங்கே இதோடு எதையாகிலும் கூட்டுவோம் என்றால் ஐயா அது புளித்ததாக மாறிவிடுகிறது. அதே போல நாம் பார்க்கிறோம், 7வது முத்திரையை டாக்டர் புரூஸ் என்பவர் தான் திறப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஐயா அது என்னவென்றால் அது புளித்த மாவாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையோடு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையோடு தீர்க்கதரிசியினுடைய செய்தியோடு இந்த ஐயாங்க புளிப்பில்லாத அப்பத்தோடு ஒரு வார்த்தையை கூட்டுவதாய் இருக்கிறது. அப்படி கூட்டும் பொழுது அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் என்றால் மணவாட்டி என்ற வரிசையிலிருந்து அறுப்புண்டு போகிறார்கள். ஆகவே அவர்களுடைய
எழுதப்பட்டு ஐயா அது மரண சாசனத்தில் எழுதப்படுகிறது. பாருங்க, அதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது வருகை முடிந்து விட்டது அப்படி என்று சொல்லுவார்கள். எடுத்துக் கொள்ளப்படுதல் முடிந்து விட்டது என்று சொல்லுவார்கள். அவை இது என்னவென்றால் ஐயா இந்த தீர்க்கதரிசியுடைய செய்தியோடு ஒன்றை கூட்டுவதாக இருக்கிறது. அவை இப்படி கூட்டும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஐயா அது புளித்த மாவாய் இருக்கிறது. ஆகவே அப்படி அதை கூட்டும் பொழுது அவருடைய பெயர் மணவாட்டின் வரிசையில் இருந்து ஐயா அது கிறுக்கப்படுகிறது. பாருங்க, ஆகவே அங்கே எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ஐயா அங்கே நடக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே அங்கே தவறான ஒரு உபதேசத்தை, தவறான ஒரு வார்த்தையை, மனித ஞானத்தை ஐயா அங்கே கொண்டு வந்து செய்தியோடு சேர்க்கும் பொழுது அது புளிப்பாகி விடுகிறது. பாருங்க, ஆகவே கர்த்தருடைய வருகையானது 3 காரியத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம், இதோடு ஐயா அங்கே சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே இப்போது நம் மத்தியில் ஆரவாரம் வந்திருக்கிறது. ஆகவே கர்த்தர் அங்கே மனுஷகுமாரனா இறங்கி வந்திருக்கிறார், வார்த்தையின் வடிவிலே இறங்கி வந்திருக்கிறார். அதன் பிறகு பிரதான தூதனுடைய சத்தம் வர வேண்டி இருக்கிறது. அந்த பிரதான தூதனுடைய சத்தம் மரித்த பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்புகிறது. அதன் பிறகு தேவனுடைய எக்காலம் வர வேண்டியதாக இருக்கிறது. ஐயாவே தேவ எக்காலம் தொழிக்கும் பொழுது ஐயாவே மரித்த பரிசுத்தவான்களோ, உயிரோடு எழுந்த பரிசுத்தவான்களோ, உயிரோடு இருக்கிற ஐயாங்க பரிசுத்தவான்களோ மனவாட்டியும் ஐயாங்க எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். அப்பொழுது வருகை முடிவடைகிறது. ஆகவே இதோடு இதுதான் அங்கே செய்தியாக இருக்கிறது, இதுதான் அங்கே சத்தியமாக இருக்கிறது. அதுதான் தீர்க்கதரிசியுடைய செய்தி. ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதல் என்ற செய்தியை நம்முடைய தீர்க்கதரிசி பிரசங்கித்திருக்கிறார். அந்த செய்தியுடைய சாராம்சம் இதுதான். ஆரவாரம் சத்தம், ஆரவாரம் பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம். ஆகவே இப்படிதான் அங்கே ஐயா கர்த்தருடைய வருகை இருக்கிறது. ஆனால் எல்லாம் முடிந்து விட்டது, எடுத்துக் கொள்ளப்படுதல் முடிந்து விட்டது என்றால் அங்கே கலப்பினத்தை கொண்டு வருகிறார்கள். அவங்க புளித்த மாவை அங்கே சேர்க்கிறார்கள். ஆகவே இப்படி சேர்க்கும் பொழுது அவர்கள் அங்கே மணவாட்டியினுடைய வரிசையில் இருந்து அருள்கொண்டு போகிறார்கள். சகோதரி சகோதரி, ஆகவே புளிப்பு என்றால் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதுதான் சொல்கிறார். ஆகவே நீங்கள் இதை கூட்டுவது அல்லது அதை கூட்டுவது என்பது ஏற்கனவே ஆதியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுடன் புளித்ததை கூட்டுவது ஆகும். ஆகவே புளித்ததை, ஆகவே மனித ஞானத்தை, மனித அறிவை எப்படியாய் சாத்தான் அங்கே ஏவல் இடத்துல அவனுடைய அறிவை கொண்டு வந்தானோ அதுபோல இன்றைக்கு அருமையான சகோதரி சகோதரி அங்கே மனிதர்கள் தங்களுடைய அறிவை கொண்டு வரும்போது, விசுவாசம் தன்னுடைய அறிவை கொண்டு வரும் பொழுது ஐயா அங்கே அவருடைய பெயர்கள் கிறுக்கப்படுகிறது. அவருக்கு அருமையான சகோதரி சகோதரி என்று செய்திக்கு இதை ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன். இப்போது வாசிக்கப்பட்ட இந்த காரியத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவே புளிப்பில்லாத அப்பம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் புளிப்பில்லாத அப்பமாக இருக்கிறார். ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புளிப்பில்லாத அப்பம், கலப்படம் இல்லாத வார்த்தை, கரை திரை பிழையில்லாத வார்த்தை. ஆமாங்க, அற்புதங்கள் செய்யக்கூடிய ஒரு வார்த்தை, அதிசயங்கள் செய்யக்கூடிய ஒரு வார்த்தை, இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு வார்த்தை, சிருஷ்டிக்கும் வார்த்தை. ஆமாங்க, அந்த சராசரத்தை உண்டாக்கின ஒரு வார்த்தை, அது ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. ஆமாங்க, ஆகவே அந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை தான் நம் மத்தியில ஐயாங்க மாம்ச ஐயா ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு நம் மத்தியில வந்து ஜீவித்தது. ஆமாங்க, நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தது. நாம் அருமையான சகோதரி சகோதரி, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் ஐயாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐயா அதை நாம் உணர வேண்டும். ஆமா, நாம் பார்க்கிறோம் இந்த புளிப்பில்லாத அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும் என்றால்
இந்த புளிப்பில்லாத அப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த புளிப்பில்லாத அப்பம் ஐயாவே நமக்குள்ளே வந்து அது வாசம் செய்ய வேண்டும் என்றால், இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஐயா நாம் அங்கே கொண்டாட வேண்டும் என்றால், அதை நாம் அங்கே ஆசரிக்க வேண்டும் என்றால், அதற்கு நமக்கு ஒன்று தேவையாக இருக்கிறது. ஆமாங்க, அது என்னவென்றால் அதுதான் உத்தமமும் உண்மையும். ஆமாங்க, ஆகவே நாம் உத்தமமாய் உண்மையாய் இருப்போம் என்றால் அந்த புளிப்பில்லாத அப்பத்தோடு நாம் ஐக்கியப்படலாம். ஆமாங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆமென். ஆகவே நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம், ஜீவ அப்பம். அவர்தான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம். யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தார். அந்த ஜீவ அப்பமானது அருமையான சகோதரே, அது வானத்திலிருந்து இறங்கி வந்தது. ஆமாங்க, அது பூமியிலிருந்து உண்டானது அல்ல, அது வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அது ஜீவனுள்ள அப்பம், அது வல்லமையுள்ள ஒரு அப்பம், அது ஐயாவே மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு அப்பம் அது. ஆமாங்க, ஆகவே அது சத்துருடைய கோட்டைகளை தகர்ந்து ஐயா விழ செய்கிற ஒரு அப்பம் அது. ஆமாங்க, ஆகவே அந்த அப்பமானது வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அதே அப்பதான் இந்த கடைசி காலத்துல மறுபடியும் இறங்கி வந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசி. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்கள் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெச்சுகிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. ஆமென். இப்பொழுது அருமையான சகோதரரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். ஆகவே அதே இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்தார் என்றால், இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 வாசிக்கப்படும் பொழுது அவர் அங்க என்ன செய்தார் என்றால் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். அதே அப்ப இந்த கடைசி காலத்துல அருமையான சகோதரரே மறுபடியும் இறங்கி வந்தது. பாருங்க, 1963 வருடம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஐயா இந்த பூமிக்கு அந்த அப்பம் இறங்கி வந்தது. வெளிப்படுத்தின 10ஆம் அதிகாரம் 8 இருந்து 11 வரைக்கும் வாசிங்க. நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் இருக்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையில் இருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அந்த தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். ஆமென். அதேபோல அவங்க என்ன காண்கிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல அவர் என்ன சொல்லுகிறார்னா, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தில் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆகவே அவர் அங்கே சொல்லுகிறார், ஆகவே அவர் அங்கே தன்னுடைய மாம்சத்தை கொடுக்க
அவர் அங்கே என்ன செய்தார் என்றால், அவர் அங்கே கலப்படமில்லாத வார்த்தையை, அவர் அங்கே செய்தியை கொடுக்கிறார். அவை நான் சொல்லுகிற வார்த்தையின்படி ஜீவியுங்கள், நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே வாங்க. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஐயா அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார், அவர்களுக்கு ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார். இனி அங்கே நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் அடிமையா இருக்க தேவையில்லை, நீங்கள் கிருபையின் பிரமாணத்துக்கு வாருங்கள் என்று ஒரு செய்தியை கொடுக்கிறார். அதுதான் அவர்களுக்கு ஜீவ அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வார்த்தை தான் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. அவ்விதமாகவே இதோ 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது 8லிருந்து 11 வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால், ஐயா அந்த தூதன் என்ன செய்யறான்னா, தன்னுடைய கரத்தில் ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார். அங்கே என்ன சொல்லப்படுகிறா, நீ போய் அந்த தூதனுடைய கரத்தில் இருக்கிற புத்தகத்தை வாங்கி புசி. இங்கே எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஐயா அங்கே அவர் அங்கே அந்த அப்பத்தை கொடுக்கிறாரோ, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னைக்கு பிழைப்பான் என்று சொல்கிறாரோ, அப்படியா அருமையான சகோதரியே, இதோ ஐயா இந்த கடைசி காலத்தில் இறங்கி வந்த அதே ஜீவ அப்பத்தை, அந்த வார்த்தையை நாம் வாங்கி புசிக்கும் பொழுது நமக்கு ஜீவன். ஆமாங்க, இந்த கடைசி காலத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும் என்றால், இந்த கடைசி காலத்தில் நாம் ஜீவன் தப்ப வேண்டும் என்றால், இந்த கடைசி காலத்தில் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், எடுத்துக்கொள்ளப்படுவது பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால், மனவாட்டினுடைய வரிசைகளை நாம் ஒருவராய் நிற்க வேண்டும் என்றால், இன்றைக்கு அருமையான சோதனை கொடுக்கப்பட்ட இந்த செயலை நாம் வாங்கி புசிக்க வேண்டும். அந்த தூதனுடைய கரத்தில் இருந்து அந்த புத்தகத்தை வாங்கி புசி. அதுதான் அங்கே 7 முத்திரையாக இருக்கிறது. ஐயா அங்கே 7 முத்திரைகள் தான் அங்கே ஜீவ அப்பமாக இருக்கிறது. அந்த தூதனுடைய கரத்தில் இருந்த புத்தகம் என்னவென்றால் 7 முத்திரைகள். 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்ட ஐயா ஒரு புஸ்தகம் இருந்தது. அந்த புஸ்தகத்தை தான் அங்கே ஐயா நீ வாங்கி புசி என்று சொல்லப்பட்டது. மறுபடியும் வாசிங்க. தூதனுடைய கரத்தில் நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். ஆமென். நாம் பார்க்கிறோம் அங்கே 7 முத்திரைகள் என்ற புத்தகமானது ஐயா அது எப்படி இருந்தால் திறக்கப்பட்ட ஒரு புத்தகமாய் இருந்தது. ஆகவே அந்த புத்தகத்தை ஐயா அந்த திறக்கப்பட்ட அந்த புத்தகத்தை ஐயா அங்கே வாங்கி புசி. அருமையான சகோதரியே, அங்கே ஐயா தேவனுடைய வார்த்தையானது பிரசங்கிக்கப்படுகிற ஒரு வார்த்தையாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முத்திரைகளை அங்கே உடைத்து விட்டார், முத்திரைகளை திறந்து விட்டார். ஆகவே அங்கே அந்த முத்திரைகளை அங்கே வாங்கி புசிக்கும் பொழுது இன்னைக்கு அருமையான சகோதரி நமக்கு ஐயா அந்த செய்தி கொடுக்கப்பட்டாகிவிட்டது. முத்திரைகள் கொடுக்கப்பட்டாகிவிட்டது, செய்தி கொடுக்கப்பட்டாகிவிட்டது. அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல, நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பா. இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு ஜீவன். இந்த அப்பத்தை புசிக்கவில்லை என்றால் ஜீவன் இல்லை. அதுபோல இன்றைக்கு அருமையான சகோதரி அதே அப்பம் ஐயா இந்த கடைசி காலத்தை மறுபடியும் வந்திருக்கிறது. அந்த அப்பத்தை புசிக்கிறவர்களுக்கு ஜீவன். புசிப்பது என்றால் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளாதபடி ஜீவிப்பது. இந்த 7 முத்திரைகளை ஐயா அங்கே ஏற்றுக்கொண்டு ஐயா அந்த 7 முத்திரைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிப்பது. ஆமாங்க, அப்படியா நாம் ஜீவிப்போம் என்றால் நமக்கு ஜீவன், நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் மரிப்பது இல்லை. இன்னைக்கு அருமையான சகோதர உலகத்துக்கு இது தெரியாது, ஸ்தாபனத்துக்கு இது தெரியாது. இந்த 7 முத்திரைகளை குறித்து ஸ்தாபனத்துக்கு ஒன்றும் தெரியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது. கர்த்தர் நமக்கு கிருபையாய் அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்றைக்கு கிருபையாய் அவர்களுக்கு ஐயா அந்த சீஷர்
புசிப்போம் என்றார். அந்த கலப்படம் இல்லாத அங்க புளிப்பில்லாத அந்த அப்பத்தை நாம் புசிப்போம் என்றால் நமக்கு ஜீவன். இன்னைக்கு நாம் அதை புசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் இந்த முத்திரைகளை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதில் எழுதியிருக்கிறதை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு முத்திரைகள் புரியல, முத்திரைகளை குறித்து அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. பாருங்க, 7 முத்திரைகளை குறித்து ஒரு காரியமும் புரியல. அதை அவங்களால படிக்கவும் முடியல. படிச்சாலும் அவங்களால அதை விளங்கி கொள்ள முடியல. செய்தி எடுத்தாலும் அவங்களால விளங்கி கொள்ள முடியல. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க. ஆனா இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தான் அவரை வெளிப்படுத்துகிறார். ஆக இதை வாசிக்கிறவர்களும், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவர்களும், இந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த செய்தியை புத்தகத்தை வாசிக்கிறவர்களும், அதை கேட்கிறவர்களும், அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரி, கை கொள்ள வேண்டும். கேட்கிறேங்க, நல்லா கேட்கிறேன், நல்லா 2 காது நல்லா இருக்குது, நல்லா கேட்கிறேன். சத்தமா பேசினாலும் கேட்கும், மெதுவா பேசினாலும் கேட்கும். ஆனா கை கொள்ள மட்டும் முடியாது. பாக்கியவான்கள் இல்லை. ஆமாங்க, வாசிக்கிறேன், நல்லா வாசிக்கிறேன், ஆனா கை கொள்ள மட்டும் முடியாது. இல்லை அருமையான சகோதரி சகோதரி, வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த 3 காரியமும் இருந்தால் மாத்திரமே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நமக்கு நித்திய ஜீவன். இப்போது நாம் இந்த புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும் என்றால் ஒரு ஒழுங்கு உள்ளது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும் என்றால், இந்த செய்தியை புசிக்க வேண்டும் என்றால் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லா அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆமென். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். புளிப்பில்லாத அப்பத்தை புசிப்பது என்பது ஒரு பண்டிகை, அது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். தேவனுடைய வார்த்தையை உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு சந்தோஷமான காரியம். அவருடைய குமாரன் குமாரதைக்கு பாருங்க, திரு சொல்லுகிறார், இந்த ஒளிநாடா என்ன சொல்லுகிறதோ அதை மாத்திரம் சொல்ல கவனமாயிருங்க அப்படின்றாரு. அதை மாத்திரம் சொல்லுங்கப்பா, வேற எதையும் சேர்த்துறாதீங்கப்பா அப்படின்றாரு. இப்ப அதை மாத்திரம் சொல்லுவதற்கு ஜனங்களால முடியல. இதுக்கு இது வியாக்கியானம், இதுக்கு இது வியாக்கியானம் அப்படின்னு ஜனங்கள் பலவித கருத்துக்களை சொல்றாங்க. பாருங்க, அதெல்லாம் மனுஷன் சந்தோஷப்படுறான். ஆனா தீர்க்கதரிசி சொன்னதை சொல்றதுக்கு மனுஷன் சந்தோஷம் இல்லை. ஆனா தேவனுடைய குமாரன் குமாரத்துக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க சந்தோஷம். ஆமா, இந்த புளிப்பில்லாத தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது ஒரு சந்தோஷம். அதுதான் வித்தியாசம். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமா, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம் என்றால் தீர்க்கதரிசி சொன்னதை மாத்திரம் சொல்லுவோம், அதில் நம்ம சந்தோஷப்படுவோம். ஆமா,
தீர்க்கதரிசி சொன்னதை சொல்ல சந்தோஷப்பட மாட்டோம். அதோட எதையாலும் கொஞ்சம் கூட்டி, கொஞ்சம் மிகைப்படுத்தி, கொஞ்சம் குறைச்சி, நம்முடைய சொந்த அறிவை அதுக்குள்ளே கொண்டு வந்து கொஞ்சம் பேர் வாங்கலாம் அப்படி என்று செயல்படுவோம். அதெல்லாம் சந்தோஷப்படுவோம். பாருங்க, அப்ப இப்ப நம்ம எந்த கேட்டகரி அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா அல்லது பிசாசின் பிள்ளைகளா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆமா, நாம் அதை அடையாளம் காணலாம். இவங்க பிசாசின் பிள்ளையா தேவனுடைய பிள்ளையா அடையாளம் காணலாம். ஆமா, ஆகவே நாம் பார்க்கிறோம் இங்கே இந்த புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஒரு ஆர்டர் இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே ஒரு பிரதான ஆசாரியன் செல்ல வேண்டும் என்றால் ஒரு ஒழுங்கு இருக்குது. ஆமாங்க, அவன் என்ன செய்யணும்னா விசேஷித்த ஆடை அணியணும். சும்மா கண்ணா பின்னாடி எதனா ஒன்று போட்டுக்கின்னு நேராக உள்ள போயிட முடியாது. ஆமாங்க, அவனுக்கென்று ஒரு விசேஷித்த ஆடையை ஆண்டவர் அங்கே கொடுத்திருக்கிறார், ஒரு ஒழுங்கை கொடுத்திருக்கிறார். ஆமாங்க, லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 6 இருந்து 9 வரை வாசி. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே, அங்கே மோசே சொல்றான், கர்த்தர் வந்து மோசேக்கு கட்டளையிடுறாரு. எப்பா, ஆசாரி பிரதான ஆசாரியனா எப்படி இருக்கணும் தெரியுமா? அவனுடைய ஆடை எப்படி இருக்கணும் தெரியுமா? அவனுக்கு இப்படியெல்லாம் ஒழுங்கா இவன் இப்படியெல்லாம் உடுத்தணும், இதெல்லாம் அவனுடைய வஸ்திரமா இருக்கணும், இதையெல்லாம் அவன் அங்க அணிந்து கொள்ளணும். அப்பதான் அவன் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அவன் பிரதான ஆசாரியன். பாருங்க, ஒரு ஒழுங்க ஆண்டவர் கொண்டு வராரு, அங்க ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. இப்போ மோசே என்ன செய்யணும்? அந்த கட்டளையை நிறைவேற்றணும். மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து, இப்போ அந்த லேவியர்களை வரவழைக்கிறான், அந்த ஆசாரியர்களை வரவழைக்கிறான். தேவன் தெரிந்து கொண்ட ஆரோனையும் ஆரோனுடைய குமாரர்களையும் வர வைக்கிறான். அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து, அவங்களை முதல்ல குளிப்பாடுறான். குளிக்காம கொள்ளாம தேவனுடைய சமூகத்துக்கு வரக்கூடாது. அங்க நல்லா குளித்து சுத்தமா பரிசுத்தமா வரணும், அழுக்கோட அங்க வரக்கூடாது. அவனுக்கு உள்ளங்கியை போட்டு, பாருங்க, முதலாவது அவனுக்கு உள்ளங்கியை போடணும், உள்ள ஒரு ஆடையை போடணும், அவனுக்கு இடைக்கச்சையை கட்டி, அதன் பிறகு அவனுக்கு இடைக்கச்சையை கட்டணும், மேலங்கியை உடுத்தி, அதன் பிறகு பாருங்க மேலங்கியை உடுத்தி, ஏபோத்தை தரித்து, அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி, அவனுக்கு மார்பதகத்தை அணிந்து, மார்பதகத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைத்து, அவன் தலையிலே பாகையை தரித்து, பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். பின்பு மோசே அபிஷேகத்தை 9 வரைக்குமா? ஆகவே நல்லா கவனிங்க. ஆகவே இப்போ அந்த பிரதான ஆசாரியனை அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே போய் அங்க ஊழியம் செய்கிறவனை, ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவனை எப்படியா அவருக்கு உடுத்து வைக்கிறார். ஒரு ஆர்டர் இருக்கிறது. ஆமாங்க, அங்க ஒரு ஒழுங்கு இருக்கிறது. முதலாவது அவனுக்கு உள்ளங்கியை போட்டு உள்ள ஒரு துணியை போடணும், அவன் சரீரத்தை மூடணும். அதன் பிறகு அந்த உள்ளங்கியை போட்டு அதுக்கு ஒரு இடைக்கச்சையை கட்டணும், ஒரு கயிறை கட்டணும், கருப்பு கயிறு ஏதோ அங்க அவர்கள் வந்து இளநீல கயிறை கட்டினார்கள், அங்க ஒரு கயிறை கட்டணும். அதன் பிறகு என்னவென்றால் அதுக்கு மேல ஒரு மேலங்கியை போடணும். பாருங்க, முதலாவது உள்ளங்கி, இரண்டாவது இடைக்கச்சை, மூன்றாவது மேலங்கி உடுத்தி, அங்கே நான்காவது ஏபோத்தை தரித்து, அங்கே ஏபோத்தை எடுத்து அவனுக்கு என்ன செய்ய வேண்டாம்? ஐயா, மார்பில் தரிக்க வேண்டாம். அதற்கு மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி, அந்த ஏபோத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? அங்க ஒரு கச்சைன்னா கயிறு, ஒரு நாடா. ஆகவே அந்த விசித்திரமா செய்யப்பட்ட ஒரு நாடா, சும்மா ஏதோ ஒரு கயிறு தூக்கி கட்டுறது கிடையாது. ரொம்ப விசேஷித்தது, இளம் நூலினால், இளம் பஞ்சினால் அங்கே தயாரிக்கப்பட்ட ஐயா விசேஷித்த ஒரு
கச்சை நாடா அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் கட்ட வேண்டும் பாருங்க. அதன் பிறகு என்ன என்றால் அவனுக்கு மார்பதக்கத்தை அணிவித்து, அதன் பிறகு அந்த மார்பதக்கம் அங்கே அணிவிக்க வேண்டும். அந்த பதக்கத்திலே ஊரின் தும்பின் என்பவர்களை வைத்து, ஆகவே அந்த மார்பதக்கம் என்பது இந்த ஷோல்டர்ல வைக்க வேண்டியது. அதை என்ன செய்யணும், அதை ஒரு கயிறு போட்டு இங்க கட்டுவாங்க, அதை அங்க கயிறு போட்டு அங்க மார்போடு சேர்த்து கட்டுவாங்க. அதன் பிறகு அந்த மார்பதக்கத்துக்கு மேல என்ன செய்வார்கள் என்றால் அந்த ஊரின் தும்பினை எடுத்து 2 பக்கமும் வைப்பார்கள் பாருங்க. அதன் பிறகு அவன் தலையிலே பாகை, விசேஷித்த ஒரு பாகை, ஒரு தலப்பாகை, அதை செய்து என்ன செய்ய அதை வைப்பார்கள். அதன் பிறகு அவன் நெற்றியிலே அங்கே பரிசுத்த கிரீடம் என்னும் ஐயாங்க பொற்பட்டையை கட்டிவார்கள். அவை அங்கு ஒரு தகுடு, அங்கே பரிசுத்த கிரீடம் என்பது போல ஒரு தகுடு எடுத்து ஐயா அந்த தங்க தகுடு அங்கே கட்டுவார்கள். அவை இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே அவனுக்கு இருக்க வேண்டும். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்ல வேண்டும் என்றால் அவனுடைய கரத்துல ஐயாங்க தூபகலசம் இருக்க வேண்டும், ஒரு கரத்துல ஐயாங்க ரத்தம் இருக்க வேண்டும். இவைகளை எடுத்துக்கொண்டு அவன் பயபக்தியோடு என்ன செய்ய வேண்டும் என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவன் செத்து போவான். ஒழுங்கு இருக்குது சரியா, இவ்வளவா அவனுக்கு இருக்கணும் பாருங்க. இங்க 9 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் அதை வாசிப்பீர்கள் என்றால் அந்த 6ஆம் அதிகாரத்திலிருந்து 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள். அங்கே 9 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய சரீரத்தில் அந்த 9 காரியத்தை அவன் அணிந்து கொள்ள வேண்டும். அந்த 9 காரியத்தை அணிந்து கொண்டு கரத்தில் தூபபீடத்தை எடுத்துக்கொண்டு ஐயாங்க இன்னொரு கரத்தில் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சென்று அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஐயாங்க அந்த ரத்தத்தை எடுத்து அந்த கிருபாசனத்தை மேல் ஐயா அவன் 7 முறை தெளிக்க வேண்டும் பாருங்க. அப்படியே அள்ளி அப்படி கொட்டது கிடையாது. அவன் அந்த விரல் அப்படி தொட்டு அப்படி மெதுவா எடுத்து அதை 7 முறை அப்படி தெளிக்கணும் பாருங்க. இவ்வளவு அங்க ஒழுங்கு இருக்கிறது. ஆக இவைகள் எல்லாவற்றையும் அவன் சரியா செய்வான் என்றால் அவன் அங்கே நன்றாக குளித்து அவன் அங்கே ஐயா அபிஷேக தைலத்தை பூசி அவன் அங்கே வாசனை திரவியத்தை பூசி அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்படியா அணிந்து கொண்டு செல்லுவான் என்றால் அப்பொழுதுதான் அவன் ஜீவனோடு திரும்பி வர முடியும். இல்லைன்னா உள்ளவே செத்து போயிடுவாரு. அதே போல என்ன பண்ணுவாங்க, கயிறு கட்டி வச்சுட்டு போகும்போது கயிறு கட்டின்னு தான் போனோம். ஏனென்றால் ஜனங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆமா இவன் ஒருவேளை அங்கே திருட்டுதானே எதனா ஏமாத்திட்டு எதனா பாவம் பண்ணிட்டு உள்ள போவான் பாருங்க. இப்ப எல்லாரும் வெளியே என்ன பண்ணுவாங்க, அங்க ஐயோ வருவாரு காத்துல இருப்பாங்க. ஆகவே அந்த சிலம்பு ஒலி கேட்க வேண்டாம். அங்க அங்கிகளிலே ஐயாங்க மாதுளை முத்துக்கள் இருக்க வேண்டாம், அந்த சிலம்பு சாதம் இருக்க வேண்டாம், அந்த ஒலி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டாம். அப்போது அவன் ஜீவனோடு இருக்கான். ஆனால் சத்தம் கேட்கவில்லை என்றால் கயிறை பிடிச்சாடி மெதுவா இழுப்பாங்க. இழுத்து அவர் என்ன பண்ணுவார், அப்படியே போனமா வெளியே வருவார் பாருங்க. அவங்க அருமையான சகோதரி ஆண்டவர் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். ஆமாங்க. அதுபோல தான் புளிப்பில்லாத அப்பத்தை ஐயா இந்த கலப்படமில்லாத அப்பத்தை வார்த்தையை புசிக்க வேண்டும் என்றால் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. சும்மா நேரா வந்தவனையா நம்ம ராபோஜனத்துல கொடுக்குறோம்ல, அப்பத்தை எடுத்தாடி புட்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒயின் எடுத்து கொடுப்போம் பாருங்க. ஒன்று சாப்பிட்டு போயிடுவோம். அது போல கிடையாதுங்க. கலப்படமில்லாத அப்பத்தை ஆண்டவருடைய வார்த்தையை நாம் புசிக்க வேண்டும் என்றால், அந்த வார்த்தை நம்மோடு ஐக்கியமாக வேண்டும் என்றால், வார்த்தை நாமும் ஒன்றாக மாற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ரொம்ப ராப்போஜனத்தை கொடுக்குற அப்பத்தை வாங்கி சாப்பிடுவாங்க. ஒயின் பாட்டில் கொடுத்தா 3/4 பாட்டில் ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. அது கிடையாது, அது எல்லாரும் செய்யறது. வார்த்தையை வெளிப்பாடை நாம் புசித்து பானம் பண்ண வேண்டும் என்றால், வார்த்தையை புசித்து வெளிப்பாடை பானம் பண்ண வேண்டும் என்றால் ஐயா அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்க வேண்டும் என்றால், அந்த பரிசுத்த ஆராதனை செய்ய வேண்டும் என்றால், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்க வேண்டும் என்றால் ஐயா ஆவியோடு
இருக்கிறது. ஒழுங்கு இருக்குதுங்க. என்னப்பா ஒழுங்கு? அதுதாங்க சின்சியாரிட்டி அண்ட் ட்ரூத். நேர்மையும் உண்மையும், உத்தமமும் உண்மையும், மனப்பூர்வமாயும் தாழ்மையாயும், அதாங்க ஒழுங்கு. உத்தமமாய் உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம் என்றால், உத்தமமாய் உண்மையாய் ஜீவிப்போம் என்றால், நாம் புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கலாம், வார்த்தையை புசிக்கலாம். எனக்கு அருமையான சகோதரி சகோதரி, அந்த புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும் என்றால், இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவோடு ஐக்கியமாக வேண்டும் என்றால், துர்க்குணம் பொல்லாப்பு நம்மை விட்டு நீங்க வேண்டும். ஒழுங்கு இருக்குமா? எப்படி ஒரு பிரதான ஆசாரியர் ஐயா அசுத்தத்தோடு உள்ளே செல்ல முடியாதோ, அதுபோல ஐயா அங்கே ஆண்டவரோடு ஐக்கியப்பட, பரிந்து பேச, அசுத்தத்தோடு செல்ல முடியாத ஒரு ஒழுங்கு இருக்கிறதோ, அதுபோல அருமையான சகோதரி சகோதரி, இயேசுவின் மனவாட்டி அவனோடு ஐக்கியப்படுவதற்கு ஐயா அங்க ஒரு ஒழுங்கு இருக்கிறது. துர்க்குணம் பொல்லாப்பு இருக்கக்கூடாது. துப்புரவு உண்மை இருக்க வேண்டும், உத்தமம் உண்மை இருக்க வேண்டும். துர்க்குணம் கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது, கெட்ட புத்தி இருக்கக்கூடாது. ஒரு சகோதரன் சொல்ற, ஒருத்தர் ஒரு போதகர் தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை பார்க்கிறார் என்றால், பொண்ணு கண்ணங்கரையில் இருக்குது. ஆனா பார்க்கிற மாப்பிள்ளை எப்படிப்பட்ட மாப்பிள்ளை என்றால், சிவப்பான, அழகான, படிச்ச, நல்லா சம்பாதிக்கிற ஒரு மாப்பிள்ளையை பார்க்கிறாரு. கல்யாணமும் பண்ணிட்டார். ஆனா அது சபையில ஒரு அழகான, நல்ல குணநலங்கள் உள்ள, நல்ல ஒரு அருமையான ஒரு பெண், ஏழை பெண் இருக்கு. அந்த பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கிறாரு. அந்த மாப்பிள்ளை எப்படி தெரியுங்களா? எப்ப பாரு சிரிச்சினே தான் இருப்பான். பாரு, அது லூசு. நீ உன் பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை பாப்பியா? நீ பாருங்க, எப்ப பாரு சிரிச்சினே இருக்கிறான் அப்படின்னா, அவனை எடுத்துட்டு பாவம் இந்த அப்பாவி பொண்ணுக்கு, ஏழை பொண்ணுக்கு பாக்குறியே, இது என்ன ஒரு இதுதான் துர்க்குணம், இதுதான்பா கெட்ட புத்தி, இதுதான்பா அசுத்த ஆவி. பாருங்க, உன் பொண்ணுக்கு நீ அதை பார்த்திருக்கலாமே. பாரு, எவ்வளவு ஒரு தவறான ஒரு எண்ணம், துர்புத்தி. இதுதாங்க வேதம் சொல்லுகிறது, துர்குணம் பொல்லாப்பு. பார்த்தீங்களா? இந்த துர்குணத்தோட ஒரு மனுஷன் இருப்பான் என்றால், ஐயா மணவாட்டினுடைய வரிசையில் வர முடியாது. ஐயா பெயர் கிறுக்கப்பட்டிருப்பா. ஆமாங்க, ஆமாரியான சௌனி சௌரி நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். என் பொண்ண மாதிரியே, என் பையன மாதிரியே எல்லாருமே நல்லா இருக்கும். ஆமா, உன்னை நம்பிதானே வருது. பாரு, அவை நமக்கு நல்ல ஒரு எண்ணம், நோக்கம் இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். பாருங்க, சும்மா ஹிஹின்னு சிரிச்சினே இருக்கிறான் அப்படின்னாக்கா, அவனை கூட்டுக்கணும் ஒரு பெண்ணு போக முடியுமா? பாருங்க, என்னதான் இருந்தாலும் அவளுக்கு வெளியே போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்காது. என்னதான் செய்தியில இருந்தாலும் அவனுக்கு முதல்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். சும்மா சிரிச்சினே இருக்கிறான்னா அவன் மனநிலை சரியில்லை, செய்தியில இருக்கிறான்.
செய்தியில இருந்தாலும் ஐயா அவன் செய்தியில இருந்தா அவன் சரியான நேரத்துக்கு சிரிக்கணும், சரியான நேரத்துக்கு அழுவணும், சரியான நேரத்துக்கு ஐயா துக்கம் பண்ணணும், இந்த காரியங்கள் இருக்கணும். எப்பவுமே சிரிச்சுனே இருக்கிறானோ அவன் வந்து மைண்ட் அவுட், சரியான ஒரு மனநிலையில இல்லாம அவனை எடுத்துட்டு போயிட்டு நீ ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இல்ல உபவாசம் இருந்து ஐயா அங்க 3 நாள் பாஸ்டிங் போட்டு அவனுக்காக ஜெபம் பண்ணி ஐயா அந்த சிரிக்கிற ஆவியை அவனை விட்டு எடுத்து போடணும். இதை செய்யறதுக்கு இல்லாம ஒரு அப்பாவி பெண்ணுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா இது துர்புத்தி, இது தப்பு. இது ஆக நாம் பார்க்கிறோம் அருமையான சகோதரி சகோதரி, நாம் நல்ல எண்ணத்தோடு இருக்க வேண்டும். ஆக ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றால் துர்குணம் இருக்கக்கூடாது, பொல்லாப்பு இருக்கக்கூடாது, யாருக்கும் பொல்லாப்பு செய்யக்கூடாது, கெடுதல் செய்யக்கூடாது. ஆமாங்க, யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது, யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் துக்கத்தை கொண்டு வரக்கூடாது, யாருக்கும் உபத்திரவத்தை கொண்டு வரக்கூடாது. கூடுமான வரைக்கும் ஐயா நன்மையான இதையே செய்யுங்க, அனைவரும் உதவி செய்யுங்க, முடிஞ்சா உதவி செய்யுங்க, உபத்திரவம் மட்டும் செய்யக்கூடாது. ஆக அந்த பொல்லாப்பு இருக்கக்கூடாது. எங்க போனாலும் போற இடத்துல ஒரு சந்தோஷத்தை கொண்டு வாங்க. ஆமா, இதுதான் அங்க ஐயா நல்ல வாழ்க்கை. யாருக்கும் பொல்லாப்பு செய்யக்கூடாது. ஒரு சிலர் எங்க போனாலும் பிரச்சனை உருவாக்கிடுவாங்க. பாருங்க, குடும்பத்திலும் பிரச்சனை உருவாக்கிடுவாங்க, எந்த இடத்துக்கு போனாலும் அங்க ஒரு பிரச்சனை உருவாக்கிடுவாங்க. எங்க போனாலும் ஒரு காரியத்தை என்ன செய்வாங்கன்னா ஐயா அங்க குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்க. இது பொல்லாப்பு செய்கிற ஆவி. இந்த பொல்லாப்பு இருக்கும் என்றால் ஆண்டவரோடு ஐக்கியப்பட முடியாதுங்க. ஆமாங்க, புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க முடியாதுங்க. ஒரு ஆர்டர் இருக்குதுங்க, ஒரு ஒழுங்கு இருக்குதுங்க. தேவனுடைய வார்த்தையை புசிப்பதற்கு அருமையான சகோதரி சகோதரி நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கின்படி சென்றால் தான் நாம் அந்த வார்த்தையை புசிக்க முடியும். அந்த ஒழுங்கின்படி செல்லவில்லை என்றால் நாம் அந்த வார்த்தையை புசிக்க முடியாது. ஆமா, நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாதுங்க. நாம் அருமையான சகோதரி சகோதரி, அதை நாம் பார்க்கிறோம். அங்கே இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாம் ஆசரிக்க வேண்டும் என்றால் சின்சியாரிட்டி அண்ட் ட்ரூத், அங்கே நேர்மையும் உண்மையும் பரிசுத்தமும் உண்மையும் ஐயாங்க மனப்பூர்வமாயும் தாழ்மையாயும் ஐயாங்க ஆண்டவருடைய வார்த்தையை அணுக வேண்டும். ஆண்டவரே, அந்த ஜீவனுள்ள வார்த்தை எனக்கு தாங்க ஆண்டவர். அதை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிப்பேன் ஆண்டவரே. பாருங்க, தன்னை ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுப்பது. ஆமாங்க, அதுதான் கேட்கிற ஜனங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் போது பாருங்க, வார்த்தை நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே சென்று பலன் கொடுக்கும், 100 அத்தனையாய் பலன் வரும். விசுவாசம் இல்லாமல் கேட்டால் பலன் வராது. துர்புத்தியோடு பொல்லாப்போடு துர்குணத்தோடு பொல்லாப்போடு நாம் தேவனுடைய வார்த்தை கேட்போம் என்றால் அருமையான சகோதரி சகோதரி அங்கே பலன் வராது. அங்கே விசுவாசத்தோடு நாம் கேட்க முடியாது. துர்குணம் பொல்லாப்ப இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காதுங்க. 100%. யார் இடத்துல துர்குணம் இருக்கிறதோ, கெட்ட புத்தி இருக்கிறதோ, யார் இடத்துல பொல்லாப்பு செய்கிற இருதயம் இருக்கிறதோ அவர் இடத்துல விசுவாசம் இருக்காது. நான் விசுவாசிக்கிறேன் சும்மா பொய், அது ஏமாற்ற காரியம், அதை நம்ப கூடாது, நம்பாதீங்க. அது யாரா இருந்தாலும், கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அது பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அது பெற்றோரா இருந்தாலும் சரி, அது சகோதரனா இருந்தாலும் சரி, அது சகோதரியா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, ஐயா அந்த துர்குணம் இருக்கும் என்றால், கெட்ட எண்ணம் இருக்கும் என்றால், நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்களாம் எப்படி போனாலும் பரவாயில்ல, அந்த துர்புத்தி, அதுதான் துர்புத்தி. இந்த துர்குணம் இருக்கும் என்றால் அவங்க கிட்ட விசுவாசம் இருக்காது. ஆமா, ஆக நாம் பார்க்கிறோம்
இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாம் ஆசரிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கு தான் உத்தமம், உண்மை. நீங்க அந்த உத்தமம் உண்மை இருந்தால் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலாம். ஆமாங்க. அப்படி இல்லைன்னா யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் படிதான் அறுப்புண்டு போயிடும். எப்படி அந்த ஜனங்க இஸ்ரவேலர்களோட மத்தியில இருந்து அறுப்புண்டு போறோ அது போல ஐயா அங்க மணவாட்டி லிஸ்ட்ல இருந்து அறுப்புண்டு போயிடும். ஆமாங்க. அவர் சகோதரி இந்த யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது என்றால் அவருடைய ஜனங்களுக்கு, சொந்த ஜனத்துக்கு அவர் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார், மாம்ச பிரகாரமான இஸ்ரவேலருக்கு. அதன் பிறகு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் யாருக்கு என்றால் மணவாட்டிக்கு, நமக்கு, உலகத்துக்கு கிடையாது, செய்தியில இருக்கிறவங்களுக்கு நமக்கு தான் சொல்றாரு. எப்பா நீ துர்குணமும் பொல்லாப்பும் உன்கிட்ட இருக்கக்கூடாதுப்பா, உத்தமும் உண்மை இருக்கணுமா, நமக்கு சொல்லப்படும். அங்கே மாம்ச பிரகாரமான இஸ்ரவேலருக்கு, இங்கே ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு. பாருங்க, நமக்கு தான். ஏன் எனக்கு ஏன்ட சொல்றீங்கன்னு கேட்காதீங்க, நமக்கு தான் சொல்றாரு ஆண்டவர். துர்குணம் பொல்லாப்பு இருக்கக்கூடாது. ஆமா. ஆக இந்த செய்தியானது மகா 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 உன்னதமான ஒரு செய்தி. இந்த செய்தியில நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றால் மகா 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 சின்சியரா ஆராதிக்கணும், உத்தமமா ஆராதிக்கணும். ஆமாங்க. ஏனோ தானோன்னு ஆராதிக்க கூடாதுங்க. ஆமா. மனம் போல வாழ்ந்துன்னு ஆராதிக்க கூடாதுங்க. அப்பனா அது புளிப்புள்ள ஒரு அப்ப பண்டிகை. புளிப்புள்ள அப்ப பண்டிகை, அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில புளிப்போட ஆராதிப்போம். அப்படி புளிப்போட ஆராதிச்சா அறுப்புண்டு போயிடும். அது ரொம்ப சிம்பிள் தான். ஆமா. அவங்க எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புளிப்பில்லாம எவ்வளவு கவனமா அவங்க அந்த 7 நாளும் இருக்கணுமோ அதே போல புளிப்பில்லாம எந்த விதமான துர்குணமும் நம்மளை மேற்கொள்ள விடாம, எந்த விதமான கெட்ட எண்ணமும் நம்மளை மேற்கொள்ள விடாம, எந்த விதமான பொல்லாப்பான இருதயமும் நம்மளை மேற்கொள்ள விடாம, நம்ம யாருக்கும் பொல்லாப்பு செய்யாம, ஐயாங்க கெட்ட எண்ணங்கள் இல்லாம, கெட்ட நோக்கம் இல்லாம ரொம்ப ரொம்ப கவனமா நாம் இந்த ஆராதனையில இருக்கோம். இந்த காலத்துல வாழணும். ஆமாங்க. 7 நாள் தான் 7 சபை காலம். ஆக இந்த 7 சபை காலத்தினுடைய ஐயா இந்த முடிவுல நாம் வந்திருக்கிறோம். ஆக இப்ப இந்த 7வது சபை காலத்துல ஐயா ரொம்ப 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 கவனமா நாம் ஜீவிக்க வேண்டும். ஆமாங்க. கொடுக்கப்பட்ட அந்தந்த காலத்துக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையில் அவர்கள் ஐயா உத்தமமாக ஜீவிக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தையில நாம் மிக 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 உத்தமமாய் ஜீவிக்க வேண்டும். ஆமாங்க. திருச்சொல்லி செய்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நல்லா கவனிங்க. ஏற்கனவே இந்த காரியத்தை நான் அநேக முறை செய்தியில் சொல்லி இருக்கிறேன். இதை விளக்கமா நான் கணம் பொருந்திய ஸ்திரீகள் என்ற ஒரு தலைப்பில் நான் ஒரு செய்தி எடுத்திருக்கிறேன். அந்த செய்தியில நான் இதை ரொம்ப விளக்கமா அதை குறித்து சொல்லியிருக்கிறேன். அதை கொஞ்சம் சுருக்கமா இந்த செய்திக்கு அது பொருத்தமானதா இருக்கிறதுனால அந்த கோர்ஸை நான் இந்த செய்தியில கொண்டு வருகிறேன். நல்லா பாருங்க. நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் உத்தமமும் உண்மையும் தேவை. சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உத்தமமும் உண்மையும் தேவை. ஆமாங்க. சமாதானமாய் சந்தோஷமாய் ஜீவிக்க வேண்டும் என்றால் உத்தமமும் உண்மையும் தேவை. ஆமாங்க. கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் உத்தமமும் உண்மையும் தேவை. உத்தமமும் உண்மையும் இருக்கும் என்றால் அந்த ஐயா ஆத்மாவுக்கு விரோதமாய் எத்தனை ஆயிரம் கோடி பிசாசுகள் எழுந்து வந்தாலும் அவைகளை ஐயா நாம் நிர்மூலமாக்கலாம்.
பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆக ஆண்டவர் பேதுருவிட்ட சொல்றாரு, பேதுருவே, உனக்கு இந்த வெளிப்பாடை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, இந்த வெளிப்பாடை நீ பெற்றபடியினால நான் உனக்கு சொல்றேன், ஐயாங்க பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். உன்கிட்ட கொடுத்தறப்பா. நீ பூமியில இப்ப இந்த பூமியில இருக்கிற நீ எதை கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பரலோகம் அதை கட்டிலப்பா. நீ எதை கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்பா. நான் அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறோமா, அந்த உரிமையை நான் உனக்கு கொடுக்கிறோமா, நீ மாத்திரம் என்னை நேசிப்பா என்றான், எனக்காக ஜீவிப்பா என்றான், உனக்கு சகல அதிகாரம்ப்பா. ஆண்டவர் பேதுருவிட்ட சொல்றாரு, உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்துறேன், உனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிச்சுப்பா, என்னை நீ புரிந்து கொண்டப்பா, நீ என்னை நேசிக்கிறப்பா, என்கிட்ட அன்பு கூறுறப்பா, நீ உத்தமமானப்பா, நீ உண்மையானவப்பா, ஆமாப்பா, நீ மனசாபப்படுறவப்பா, ஆமாப்பா, ஆகவே உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். ஆமருமையான சகோதரர்களே, அதே அதிகாரத்தை நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்முடைய தீர்க்கதரிசி இடத்தில் கொடுத்தார். ஆகவே 1961 வருடம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தீர்க்கதரிசி ஒரு செய்தியை அவர் பிரசங்கிக்கிறார். பாரடைஸ், நம்ப முடியாது ஆனால் உண்மை என்ற தலைப்பில் அவர் ஒரு செய்தியை பிரசங்கிக்கிறார். அந்த செய்தி தமிழ்ல இல்லை, அந்த செய்தியில நீங்கள் ஆங்கிலத்தில் அங்கே இருக்கிறது. ஆக அதில் பேரா 57 இருந்து 76 வரை நீங்கள் வாசிப்பீர்கள். இந்த காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அருமையான தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்றால், அங்கு ஒரு தரிசனம் வருகிறது. அந்த தரிசனத்தை அவர் பார்க்கிறார். அந்த தரிசனத்தை பார்க்கும்போது தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்றால், அங்கே யோர்தான் நதி அண்டையிலே போகிறார். யோர்தான் நதி சென்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவருக்கு ஒரு எழுப்புதல் வருகிறது. அவருக்குள்ள ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம் என்றால், இந்த யோர்தான் நதியை நான் கடக்க போகிறேன் என்ற ஒரு எழுப்புதல் நம்பிக்கை அவருக்கு வருது. அப்போது ஒரு இனிமையான ஒரு பாடல் சத்தம் அவருடைய காதலை கேட்கிறது. I am going down Jordan என்று சத்தம் வருகிறது. ஆக அந்த ஒரு பாடல் அவர் கேட்கிறார். அப்பொழுது நான் அங்கே இந்த யோர்தானை கடக்க போகிறேன் என்ற ஒரு சந்தோஷம் அவரை ஆட்கொண்டது. அவர் இப்ப ரொம்ப சந்தோஷத்தோட போறாரு, யோர்தானை கடக்க போறேன். ஏன்னா யோர்தான் மரணத்துக்கு ஒரு முன்னடையாளமா இருக்குது. ஆகவே இப்போது நான் இந்த மரணத்தை கடந்து நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு செல்ல போகிறேன். நான் நித்திய ஜீவனுக்குள்ளே நுழைய போகிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல போகிறேன். ஆகவே அந்த ஒரு சந்தோஷம் அவரை ஆட்கொண்டபடியால் அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். இப்போது அந்த யோர்தான் நதி அடியில் அவர் வராரு. இப்போ அவர் அதை கடக்க போறாரு. அப்போ அவருக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷத்தோட அவர் போறாரு. இப்ப அந்த யோர்தானை கடக்க போறாரு. அப்படியே அவர் அந்த நதியோரத்துல செல்லும் பொழுது அப்போது என்ன நடந்தது என்றால், அங்கே அருகில் திரளான கூட்டங்கள் இருந்தது. அங்கே ஜனங்கள், அங்கே அநேக ஜனங்கள் அவர்கள் என்ன செய்தாலும் தலை தெறிக்க ஓடுறாங்க. பயங்கர பயத்தோடு அவர்கள் என்ன செய்ய அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். அவர்கள் அங்கே பயங்கர வேகத்தோடு ஓடுறாங்க. அவங்க கத்திக்கிட்டு ஐயோ ஐயோன்னு கத்திக்கொண்டு செல்லுகிறார்கள், ஓடுகிறார்கள். திருசபை நின்று பார்க்குறாங்க, என்னடா இது, ஜனங்க ஏன் இப்படி ஓடுறாங்க? அப்படியே அவர்கள் ஓடும்போது ஏன் இந்த ஜனங்கள் ஓடுகிறார்கள் திருசபை பார்க்கும்போது அப்பொழுது என்ன நடந்தது என்றால், அங்கே யோர்தான் நதியோரத்தில் ஒரு பெரிய ஒரு புதர் இருந்து, அந்த புதரில் இருந்து ஒரு பெரிய ஒரு பாம்பு என்ன செய்தது என்றால், அப்படியே சீறிக்கொண்டு அவரது தலையை உயர்த்தி கொண்டு வேகமாய் வருகிறது. ரொம்ப வேகமா வருது. திருசபை பார்க்கிறாரு, பயங்கர வேகமா ஆக்ரோஷமாக அது கோபத்தோடு பெரிய ஒரு பாம்பு வருகிறது. பாம்பு மரணத்துக்கு அடையாளம், பாவத்துக்கு அடையாளம். அந்த பயங்கரமான ஒரு பாம்பானது அது மிக வேகமாய் வருகிறது. அந்த பாம்பை பார்க்கிறார். அப்போது பார்க்கும்போது அவருக்கு ஒரு காரியம் அவர் கருதுகிறது, அந்த பாம்பானது பறக்கிற ஒரு பாம்பாய் இருக்கிறது. பறக்கிற ஒரு பாம்பா, அதை பறக்கும் பாம்பு என்று சொல்லுவார்களாம். அது ஆப்பிரிக்காவில் காணப்படுகிற ஒரு பாம்பு. அந்த பாம்பினுடைய பெயர் மாம்பா.
மம்பா என்ற ஒரு பாம்பை அவர் பார்க்கிறார். அது பறக்கும் பாம்பு என்று அங்கே ஆப்பிரிக்காவில் சொல்லுவார்களாம். அவர் ஆப்பிரிக்காவுக்கு செல்லும் போது அதை கேள்விப்பட்டிருக்கிறார். அப்படியே ஒரு முறை அவர் ஆப்பிரிக்காவுக்கு செல்லும் பொழுது அங்கே அந்த பாம்பை அவர் அங்கே வேட்டைக்கு செல்லும் பொழுது அந்த பாம்பு அவரை கடிக்க வந்தது. அவர் திருவசி அங்கே அதை நின்று அங்கே பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை கடிப்பதற்காக அவரை கடிக்க வந்த பாம்பு என்ன செய்ததா, கிட்ட வந்து மறுபடியும் அது திரும்பி சென்று விட்டது. ஆக பார்க்கிறோம், அந்த பாம்பை அவர் அறிந்திருக்கிறார். அதனுடைய வரலாறு அவருக்கு தெரியும். ஆக அது மிக ஒரு ஆக்ரோஷத்தோடு வருகிறது. அந்த பாம்பை என்ன செய்யும் என்றால் அங்கே பல அடி தூரத்திலிருந்து அது அப்படியே அங்கே தாவி வந்து முகத்தை கடிக்கும், அல்லது அது முகத்துக்கு கிட்டே வந்து தன்னுடைய விஷத்தை அது தூவும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பாம்பு அது. ஆகவேதான் அதை பறக்கும் பாம்பு என்று சொல்லுவார்கள். அது திருசி அதை பார்த்து கொண்டே இருக்கும் போது அந்த பாம்பானது என்ன செய்ததுன்னா கோபத்தோடு நாக்கை வெளியே நீட்டிக்கொண்டு திருசி கிட்டே ஓடி வந்தது. ரொம்ப வேகமா அவர்கிட்ட வருது. இப்ப ஜனங்களும் ஓடுறாங்க. இப்ப ஜனங்களும் விட்டுச்சு அந்த பாம்பு. இப்ப தீர்க்கதரிசியை பார்த்துட்டு அது என்ன செய்யற, தீர்க்கதரிசியை நெருங்கி வந்தது. அது தீர்க்கதரிசி கிட்ட வர வர என்ன செய்யற, வேகமாக வந்து கொண்டே இருந்த பாம்பு என்ன செய்யற, கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆச்சு. அதனுடைய வேகத்துல கொஞ்சம் கம்மியாச்சு. அப்படியே சர்ன்னு வருது, கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு, கொஞ்சம் வேகமா போகுது. அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் வேகம் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்ட வந்து அப்படி நின்றுச்சு. அதனால் கடிக்க முடியவில்லை. ஐயா, இவர் தேவ மனிதனாய் இருந்தபடியால் அவரை அந்த பாம்பால் கடிக்க முடியவில்லை, அவரை தீண்ட முடியவில்லை, அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அந்த பாம்பினுடைய விஷத்தை அவருக்கு உள்ளே அது செலுத்த முடியவில்லை. அதன் பிறகு அது என்ன செய்தது என்றால், திருசி பார்க்குது, பிரகாசமான ஒரு முகம், தெய்வீகமான ஒரு முகம். ஆக தேவ மனிதன் அவரை கடிக்க முடியாமல் அது பின்வாங்கி விட்டது. இப்ப என்ன செஞ்சதுன்னா அது ஒரு திட்டம் போடுது. இவரை முன்னாடி தான் பார்க்க முடியல, இந்த கழுகை நம்ம முன்னாடி பார்க்க முடியல, இந்த கழுகுக்கு நான் பார்க்க முடியல. ஆக அது மிகவும் ஐயாங்க பயங்கரமா இருக்கிறது. அது தெய்வீகமான ஒரு பார்வை, அது ஐயாங்க தேவன் கோபத்தோடு பார்க்கிற ஒரு பார்வை. ஆகவே இதை என்ன மேற்கொள்ள முடியாது. ஆகவே அது என்ன செய்த, பின்வாங்கி விட்டது. இப்போ போயிட்டு என்ன பண்ணிச்சுன்னா பின்னாடி சுத்தின்னு வந்து இவரை கட்சியில இவருக்கு தெரியாம அது பின்வாங்கிச்சு, பின்னாடி சுத்தின்னு போதும். பின்னாடி சுற்றி கொண்டு அது என்ன செய்ததுன்னா ஐயாங்க வேகமாக சென்று பின்பக்கமாக வருகிறது, பின்னாடி வருது. அப்படியே நின்று பார்த்துனே இருக்கிறாரு. பின்னாடி வந்து அது ஐயாங்க கொஞ்சம் கிட்ட வந்தவொடனே நினைச்சான். அதுக்கு மேல அதால முன்னேற முடியல. ஏனென்றால் அந்த சரீரத்துக்கு உள்ளே தேவனுடைய வார்த்தை, அந்த சரீரமானது புளிப்பில்லாத ஒரு அப்பமாய் இருக்கிறது. அது கலப்படம் இல்லாத ஒரு அப்பம் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. ஆமாங்க, ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க, மோவாப் தேசத்தை கடந்து போறாங்க. இப்ப இந்த பாலாக் என்ன பண்ணானா, மோவாப் தேசத்தினுடைய ராஜா பாலாக் என்ன செஞ்சானா பீலேயாமை கூட்டினு வரான், சபிப்பான் அந்த ஜனத்தை. இவன் என்ன பண்ண வந்து சபிக்கிறதுக்காக வந்து நிக்கிறான். பலிபீடத்தெல்லாம் 7 பலி வச்சு பலிபீடத்தெல்லாம் கட்டிட்டான், காலையெல்லாம் பலியிட்டு வந்து நின்று அதுக்கப்புறம் அவங்கள ஆசீர்வதிக்கிறான். இப்ப இவன் பார்த்தான், இவன் முன்னாடி நிக்க வச்சாதான் இவன் வந்து ஆசீர்வதிச்சிடலாம், பின்னாடி கூட்டின்னு போனான் இவன் சமைச்சிடுவான். அப்படி இவன் என்ன பண்ணான்னா பின்னாடி கூட்டணும், அந்த பாளையத்துக்கு பின்னாடி கடைசி பாளையத்தை காட்டான். அங்க போய் இவனை கடிக்க வச்சிடலாம். என்ன 23ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசி. இல்ல பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும், அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவருடைய கடைசி பாலத்தை மாத்திரம் நீர் பார்ப்பீர், அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி. இப்ப என்ன பண்றான், பின்னாடி கூட்டணும்.
பின்னாடி வந்து எப்பவுமே வந்து கடைசி ரோல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இடக்கான வேலைலாம் பண்ணுவாங்க பாருங்க. எப்பவுமே ஸ்கூல்ல வந்து நல்லா படிக்கிற பசங்க முன்னாடி இருப்பாங்க, படிக்காத மக்களும் கடைசியில் உட்காந்து இருக்கும் பாருங்க. ஆக நான் பார்க்கிறோம், இந்த கடைசியில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் திருட்டுத்தனமாக பண்ணும். அது இவன் என்ன பண்ணுவோம்னா அந்த பாளையத்துக்கு பின்னாடி கூட்டணும். அங்க வந்து அடங்காத்தங்கள்லாம் இருக்கும், கீழ்படியாத்தெல்லாம் இருக்கும். அதை வந்து பார்த்தாக்கா ஆண்டவருக்கு கூட கோபம் வந்துடும், உடனே சபிச்சிருவாரு. இவன் ஒரு திட்டம் போட்டு கூட்டுவான். அங்க வந்தாலும் சபிக்க முடியலப்பா. 21வது வசனத்தை அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது. ஐயா, அங்க இஸ்ரவேல் அவர் குற்றம் கண்டுபிடிக்கிறதும் இல்லை. ஐயா அங்க எந்த விதமான தவறுகளையும் பார்ப்பதும் இல்லை. அவங்க ஐயாங்க ராஜாவுடைய ஜெய கம்பீரம் அங்க இருக்கிறபடியினால அங்க இந்த பீலை அவங்க பின்னாடி வந்து நின்னாலும் ஐயா அவனால அவர்களை சபிக்க முடியல. ஏனென்றால் அவருடைய ராஜா அவர்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அப்படி தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறபடியினால இந்த பீலையாமால அவர்களை சபிக்க முடியல. இந்த பாலாக்கினுடைய திட்டம் அங்கே ஐயா எந்த விதமான பலனையும் கொடுக்க முடியல. ஆக நாம் பார்க்கிறோம், அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது சத்துரு ஐயா முன்னால வந்தாலும் மேற்கொள்ள முடியாது, பின்னால வந்தாலும் மேற்கொள்ள முடியாது. காரியம் என்னவென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நமக்கு உத்தமமும் உண்மையும் தேவை. ஆக இந்த மம்பா பாம்பு என்ன செய்தது என்றால் நம்முடைய அருமையான தீர்க்க தரிசியை ஐயா அங்கே மேற்கொள்வதற்காக முன்னால் வந்தது, முடியவில்லை. கலியின் கண்களை பார்த்ததோ அதனால் மேற்கொள்ள முடியவில்லை. பின்னால் வந்தது, அதனால முடியல. ஏனென்றால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். நம்மை உண்டாக்கிற கர்த்தர், அவரை உண்டாக்கிற கர்த்தர், அவரை அழைத்த கர்த்தர், அவருக்கு ஊழியத்தை கொடுத்த கர்த்தர், அவரை தெரிந்து கொண்ட கர்த்தர், தீர்க்க தரிசியாய் அழைத்த கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியா மேற்கொள்ள முடியவில்லை. ஆகவே அது அப்படியே நின்றுச்சு. அதன் பிறகு நான் பார்க்கிறேன், திரேசு சொன்னாரு, அந்த தரிசனத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது பின்வாங்கி அப்படியே போகும். அதன் பிறகு திரேசுடைய நண்பர் ஒருவர் அவரோடு கூட இருந்தான். இப்ப அந்த பாம்பு என்ன செய்ததுன்னா திரேசை விட்டுச்சு, அவருடைய நண்பரை கடிக்க வருது. அப்போ அவருடைய நண்பர் என்ன செய்தார் என்றால் ஐயா அந்த பாம்பை பார்த்தது அவரை நெருங்கி வந்ததோ அவர் அலறி கொண்டு ஓடுகிறார். தலை தெறிக்க ஓடுறாரு மனுஷன். அப்போ திருவசி சொல்றாரு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. அந்த பாம்பு அவரை கடிச்சிட போது, ஆண்டவரே தயவு செய்து உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த பாம்பு விஷம் உள்ளதாச்சு, கொடூரமானதாச்சு. அந்த பாம்பு கடிச்சா உடனே செத்து போயிடுவாங்களே, மருந்தே கிடையாது, மருத்துவர்களுக்கு கொண்டு போவதற்குள்ளே மரித்து போவார்கள். ஆண்டவரே அந்த மனிதனை காப்பாற்றுங்க ஆண்டவரே என்று அங்கே அவர் கத்துகிறார். அப்படியா திருவசி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒரு சத்தம் அவருக்கு வந்தது. அந்த பிசாசை கட்டவனுக்கு இப்போது அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்றது. இப்போ ஒரு சத்தம் வந்து சொல்லுது, அந்த பிசாசை கட்டுறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. பிரங்காம் திருசி கேட்டா, ஆண்டவரே நான் எப்படி அதை கட்டுவது, நான் என்ன செய்ய வேண்டும்? திருசி கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்து எப்படி கட்டுறது? மறுபடியும் அந்த சத்தம் சொல்லுது, அந்த பொல்லாத பிசாசை கட்ட நீ ஒரே ஒரு காரியம் நான் செய்ய வேண்டாம். என்னவென்றால் சென்சியர், உத்தமம் தேவை. அந்த பிசாசை நீ கட்டணும்னா உனக்கு உத்தமம் தேவை, உத்தமமும் உண்மையும் தேவைப்பா. அப்ப திருசி சொல்றாரு, ஆண்டவரே. அப்ப அவர் முழங்கால் பண்ணிட்டார், தரிசனத்துல சொல்றாரு. அப்ப கருத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு உத்தமத்தையும் உண்மையும் தாரும் என்று கேட்டார். அவர் அப்படியா பாவ அறிக்கை செய்யும் பொழுது
ஒரு வல்லமை அவர் மேலே இறங்கலாம். அவர் பலனடைந்தார். சொல்றார். உடனே அவர் என்ன செய்தார் என்றால், எழுந்து தன்னுடைய வாயை திறந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சாத்தானே உன்னை நான் கட்டுகிறேன் என்றார். சொல்றாரு, சாத்தானே உன்னை நான் கட்டுறேன் அப்படின்னாரு. உடனே அந்த பாம்பு என்ன செய்தது என்றால், ஐயா உடனே எஸ்ஸா மாறிட்டான். அந்த மம்பா பாம்பு அந்த மனிதனை விரட்டி கொண்டு சென்ற, அவருடைய நண்பரை விரட்டி கொண்டு சென்ற அந்த பாம்பு என்ன செய்தது, உடனே அது எஸ் போல மாறிவிட்டது. அதன் பிறகு திருவசி அப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த பாம்பு எஸ் போல அப்படி மாறி அதன் பிறகு ஹேண்ட் போல மாறிச்சான். அதன் பிறகு திருச்சி பார்த்து கொண்டே இருக்கிறார். அதற்குள்ளே இருந்து நீல நிறத்துல ஒரு புகை எழும்பி வந்தது. அதுக்குள்ளே இருந்து ஒரு நீல நிறத்துல ஒரு புகை என்ன செய்தது என்றால் மேலே வந்தது. அதனுடைய ஜீவன் அதை விட்டு நீங்கி அது ஒரு கண்ணாடி போல ஆகிவிட்டது. அதனுடைய ஜீவன் போயிட்டு அது ஒரு கண்ணாடி போல அப்படியே ஹேண்ட் மாறி மாறி அப்படியே விழுந்துச்சு. திருவசி என்ன செய்தாரோ, அது கிட்ட போயிட்டு தன்னுடைய காலால ஒரே மாரி மிதிச்சார். அது அப்படியே தூள் தூளாகி விட்டார். இப்போ ஆண்டவர் திருவசனத்துல பேசினார், இப்ப நான் உனக்கு கட்டவிழ்க்கவும் அதிகாரம் கொடுக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொன்னாரா, உனக்கு கட்ட மட்டும் அதிகாரம் இல்லை, கட்டை அவிழ்க்கவும் அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னாரா. உடனே திருவசி என்ன பண்ணாரா, அந்த பாம்பு அது தூள் தூளாயிடுச்சான். அதுகிட்ட பேசுறானா, உன்னை நான் கட்டவிழ்க்கிறேன் அப்படின்னா அந்த தூள் தூளாகி போன அந்த பாம்பு மறுபடியும் ஒன்று சேர்ந்து அது அங்கே ஐயா ஹேண்ட் வடிவத்துக்கு மாறி அதுல இருந்து எஸ் ஆக மாறி அதன் பிறகு பாம்பாக மாறினான். மறுபடியும் சொன்னார், உன்னை நான் கட்டுகிறேன். மறுபடியும் அது கண்ணாடியா மாறிவிட்டார். இப்ப ஆண்டவர் திருப்பி பேசுறாரு, நீ கட்டவும் கட்டவிழ்க்கவும் வேண்டும் என்றால் எந்த சாத்தானை மனிதர்களை அழிக்கிற, ஐயா மனிதர்களை கொல்லுகிற, விஷத்தை தூவுகிற இந்த சாத்தானை நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால், இதை கட்ட வேண்டும் என்றால், இதை கட்டவிழ்க்க வேண்டும் என்றால், அங்கே உனக்கு உத்தமமும் உண்மையும் தேவை. உத்தமமும் உண்மையும் உன்னிடத்தில் இருக்கும் என்றால், ஆவியோடு உண்மையோடு உத்தமமாய் ஆராதனை செய்வாய் என்றால், ஐயா இந்த ஜீவ அப்பத்தோடு என்னோடு நீ ஐக்கியமாய் இருப்பாய் என்றால், ஐயா புளிப்பில்லாத அப்பத்தை நீ புசிக்க வேண்டும் என்றால், உனக்கு உத்தமம் உண்மை தேவை என்றார். இப்ப திருவசி விட்டு அந்த தரிசனம் அப்படியே நீங்கியது. இப்ப திருவசி அந்த தரிசனத்தை பார்த்துட்டா மிகப்பெரிய ஒரு சம்பவம். அதுக்குள்ள அதை அவரை விட்டு நீங்கிச்சான். நீங்கின பிறகு அவர் தன்னுடைய அறையில போயிட்டு அப்படியே உட்காந்து அவர் வேதத்தை எடுத்து அப்படி பிரிக்கும் பொழுது அந்த வேதாகமும் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை அவருக்கு காண்பித்தார். ஆமாங்க, வாசிங்க. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. ஆகவே இப்போ அந்த தரிசனம் வார்த்தையை காண்பிக்கிறது. துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பதல்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவாய். ஆகவே துர்குணம் இல்லாமல், பொல்லாப்பு இல்லாமல், உத்தமத்தோடு உண்மையோடு நீ என்னை அணுகுவாய் என்றால் கட்டவும் கட்டவிழ்க்கவும் உனக்கு அதிகாரம் உண்டு. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரி சகோதரியே, இன்னைக்கு ஐயா சாத்தானை கட்டவும் கட்டவிழ்க்கவும் நமக்கு அதிகாரம் தேவை என்றால், இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஐயா நிறைவேற. துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க வேண்டும்.
துப்புரவு உண்மை, உத்தமம் உண்மையோடு ஜீவிக்க வேண்டும். இந்த 8வது வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற அல்ல, ஜீவிக்க வேண்டும். துப்புரவு உண்மை ஜீவிக்கணும். துர்குணம் பொல்லாப்பு நீக்கணும் அல்ல. இந்த வார்த்தை, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் உலகத்தை ஜெயித்து விடலாம், சத்துருவை ஜெயித்து விடலாம், பிசாசை ஜெயித்து விடலாம். இந்த பூமியில சமாதானமாய் வாழலாம், சந்தோஷமாய் வாழலாம். ஐயா, இளைப்பாறுதலோடு ஜீவிக்கலாம். கவலை இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், உபத்திரம் இல்லாமல் ஐயா அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலாம். ஆமாங்க, இதுதாங்க வழி, வேற வழியே கிடையாது. ஆமாங்க, அவருக்கு திருச்சி சொல்லப்படுது, சின்சியரா இருப்பா, உனக்கு எல்லா அதிகாரம். ஆமாங்க, திறவுகோல் உங்க கையில கொடுத்துறப்பா. இன்னைக்கு நம்ம கையில திறவுகோல் வேண்டும் என்றால் அருமையான சகோதரி, உத்தமம் உண்மைங்க, இது மட்டும் தாங்க. எங்கும் உத்தமமா இருங்க, எங்கும் உண்மையா இருங்க. துர்குணம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, புளிப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, பொல்லாப்பு கொஞ்சம் கூட இருக்க. யாருக்கும் பொல்லாப்பு செய்யாதீங்க, எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க, வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. ஆமாங்க, கெடுதல் செய்தாலும் நன்மை செய்யுங்க. ஆமாங்க, கெட்ட எண்ணம், கெட்ட எண்ணமே இருக்கக்கூடாதுங்க. ஆமாங்க, யாரையும் வஞ்சிக்காதீங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க. பொருளாசையோ பண ஆசையோ ஐயா எந்த காரியத்தையும் சிந்திக்காதீங்க. முதல்ல ஆண்டவரை வைங்க, உலகத்தை ஜெயிச்சிடலாம். இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு வாழ்க்கை வந்துருங்க, சத்துரு நம்மளை நெருங்கவே முடியாது. ஆமாங்க, அது மேல சகோதரி எலிசா மாவு எடுத்து அந்த பானையை போட்டான். இன்னைக்கு அருமையான சகோதரி வார்த்தை எடுத்து நம்முடைய சரீரத்துல போடு ஐயா, உத்தமம் உண்மையை வந்துடும். ஆமாங்க, இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்கன்னா, சிவந்த சமுத்திரத்தை கடந்து அப்படியே போறாங்க, தண்ணி இல்லை வனாந்தரத்தில். அவங்க என்ன செய்தார்கள் என்றால், அங்கே சூர் வனாந்தரத்திற்கு வந்தாங்க. 3 நாள் பிரயாணம், தண்ணி கிடையாது, சுட்டரிக்கிற வெயில் பாருங்க. அப்போ அவங்க வரும்போது ஒரு இடத்துல தண்ணி இருந்தது. அந்த தண்ணியை எடுத்து ரொம்ப சந்தோஷத்தோட போறாங்க. ஐயோ தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குது, வாங்க வாங்க வாங்க, எல்லாம் ஓடுறோம், ஒரு அட்சியில போறோம். தண்ணி இல்லை, எல்லாம் தாகம், நாக்கு வரலுது. அந்த சூர் வனாந்தரத்துல ஒரு இடத்துல தண்ணியை பார்த்ததும் போய் தண்ணியை வாரி அப்படியே குடிக்கிறோம். எப்போ அப்படியே கை நிறைய வாரி குடிச்சான், அப்படியே வாந்தி எடுக்கிறோம். ஏனென்றால் கசப்பு, பயங்கரமான கசப்பு. மோசே பார்த்தாடா பாவி, இந்த வனாந்தரத்தை கூட்டின்னு வந்து எங்களை சாவடிக்கிறியே, இதோ இருக்கிற தண்ணியும் கசப்பாகுது. 15ஆம் அதிகாரம் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்க, 22 இருந்து 26 வரைக்கும். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாராம், ஐயா பக்கத்திலேயே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை காமிச்சாராம் மோசே. மோசே அந்த மரத்தை எடுத்து அந்த தண்ணியில போடியா. ஐயா அதுதான்பா கிறிஸ்து. அங்க இயேசுப்பா நன்மை வாசமாய் இருக்கிற ஐயா அந்த ஜீவ விருட்சம் நின்று கொண்டிருக்கிறதப்பா. அந்த ஜீவ விருட்சத்தை எடுத்து அந்த தண்ணீர போடுப்பா, அது மதுரமா மாறிடும்பா. மோசே என்ன பண்ண, அந்த மரத்தை புட்டி எடுத்து தண்ணீர போட்டான். அந்த ஜீவ விருட்சத்தை இயேசு கிறிஸ்துவை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டதா அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிவிட்டது. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மதுரமாய் மாற வேண்டும் என்றால் ஐயா அன்றைக்கு எலிசா எப்படி ஐயா அந்த ஜீவ அப்பமாகிய அந்த மாவை எடுத்து போட்டானோ, எப்படி ஐயா அந்த மோசே ஐயா அந்த ஜீவ விருட்சம் ஆகிய அந்த மரத்தை எடுத்து போட்டானோ, அதுபோல நம்முடைய ஆத்மாவுக்குள்ள, நம்முடைய சரீரத்துக்குள்ள, நம்முடைய ஆவியில, நம்முடைய சிந்தையில
நன்றி ஆண்டவரே. இந்த விலையேற பெற்ற ஆராதனைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் தகப்பனே, ஆண்டவரே எங்களுக்கு உத்தமத்தை தாரும், உண்மையை தாரும் தகப்பனே. என்னுடைய தீர்க்கதரிசி கட்டவும் கட்டவிழ்க்கவும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள அவர் உத்தமமாய் உண்மையாய் இருக்க வேண்டியதாக இருந்தது. கர்த்தாவே, நாங்களும் கட்டவும் கட்ட அவிழ்க்கவும் அதிகாரத்தை பெற வேண்டும் என்றால் எங்களுக்கு உத்தமமும் உண்மையும் தேவையாக இருக்கிறது. ஆமாண்டவரே, உம்மோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் உத்தமமும் உண்மையும் தேவையாக இருக்கிறது. ஆம் தகப்பனே, ஒரு பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்ல வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, அவனுக்கென்று விசேஷித்த ஒரு ஆடை இருக்கிறது. அமையா, அந்த கட்டளையின்படி அந்த வார்த்தையின்படி அவன் உடுத்தி கொண்டு ஐயா அவன் தலப்பாகை அணிந்து கொண்டு அந்த தங்க தகுடை அந்த கிரீடத்தை அணிந்து கொண்டு எல்லா வார்த்தையின்படி அவன் சரியாக அலங்கரித்துக் கொண்டு உள்ளே சென்றால்தான் அவன் ஜீவன் தப்ப முடியும். நான் தலப்பாகையை போட மாட்டேன், கிரீடத்தை மட்டும் சூட்டிக் கொள்கிறேன், இல்லை அவன் மரித்து போவான். அருமையான தேவ பிள்ளைகளை, அவன் அங்கே நான் ஊரின் தும்பிமை வைக்க மாட்டேன், மார்பதகத்தை மாத்திரம் வைத்துக் கொள்கிறேன், அவன் மரித்து போவான். அவன் மார்பதகத்தை வைக்க மாட்டேன், ஊரின் தும்பிமோடு செல்கிறேன், மரித்து போவான். அவன் அந்த கயிறை கட்ட மாட்டேன், அந்த கச்சையை கட்ட மாட்டேன், அந்த நீல நிற கச்சையை கட்ட மாட்டேன், அந்த கயிறை கட்டவில்லை என்றாலும் மரித்து போவான். ஆமையா, எதையும் குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. நான் 4 கயிறை கட்டிக் கொள்கிறேன், ஐயா மரித்து போவான். நான் 2 ஏபோத்தை தரித்துக் கொள்கிறேன், மரித்து போவான். கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்பதானே அவன் ஜீவன் தப்ப முடியும், அவன் பரிந்து பேச முடியும். அருமையான சகோதரி சகோதரி, இந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதோடு எதையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்போதுதான் ஜீவன். இல்லை என்றால் ஜீவன் இல்லை. நான் டெலிவிஷனை மட்டும் வைத்துக் கொள்கிறேன், மற்றபடி எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிவேன், இந்த ஒரு வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிய மாட்டேன். இல்லையா மரித்து போவாய், ஜீவன் உள்ள தேசத்தில் ஜீவிக்க முடியாது. டெலிவிஷனை வைத்துக் கொண்டிருப்பாய் என்றால் மணவாட்டியின் வரிசையில் வர முடியாது. எங்கே டெலிவிஷன் இருக்கிறதோ அவர்கள் மணவாட்டியின் வரிசையில் வர முடியாது. நம்முடைய தேவனாய் கர்த்தர் தீர்க்கதரிசனிடத்தில் சொன்னார், அதை நீ உன்னுடைய வீட்டிலே வைத்துக் கொள்ளாதே. ஆமையா, கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அருமையான சகோதரி சகோதரி, இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் முற்றிலுமாய் விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உத்தமமாய் விசுவாசிக்க உதவி செய்யும், உத்தமமாய் கீழ்ப்படிய உதவி செய்யும். ஆமாண்டவர், அந்த ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். துர்குணம் பொல்லாப்பு எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. கெட்ட எண்ணங்கள், தவறான வியாக்கியானங்கள் ஆண்டவரே, மனம் போல ஜீவிப்பது, மனம் போல வாழ்வது, மனம் போல பேசுவது, மனம் போல செய்தி எடுத்து வாழ்க்கையோடு பொருத்தி கொள்வது, ஒன்றை கூட்டிக் கொள்வது, ஒன்றை குறைத்துக் கொள்வது, அதற்கு சுய வியாக்கியானங்களை கொடுப்பது ஆண்டவர், இப்படிப்பட்ட காரியங்களை எங்களை விட்டு நீங்கி போகட்டும் தகப்பனே. உத்தமமும் உண்மையும் தான். இந்த செய்தியை உத்தமமாய் 100% அப்படியே தீர்க்கதரிசி வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தை அப்படியே விசுவாசித்து நாங்கள் ஜீவிக்கும் பொழுது நாங்கள் ஜீவன் தப்புகிறோம். நன்றி ஆண்டவரே, அந்த ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த உத்தம உண்மையை எங்களிடத்தில் இருக்கும் என்றால் நாங்கள் உலகத்தை ஜெயித்து விடுவோம், சத்ருவை ஜெயித்து விடுவோம், பிசாசை ஜெயித்து விடுவோம். ஆமாண்டவரே, நாங்கள் கர்த்தாவே அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம், நாங்கள் பரலோக ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் மாறுவோம். தகப்பனே, அந்த ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ இந்த சபை விசுவாசிகளை ஆசீர்வதியும். இதோ இந்த சத்தத்தை கேட்ட அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ இவர்கள் உத்தமமாய் ஜீவிக்கட்டும், உண்மையாய் ஜீவிக்கட்டும். அந்த பொல்லாப்பு துர்குணம் ஆண்டவரே இவர்களிடத்தில் இருக்கும் என்றால் நீங்கி போகட்டும். யாரிடத்திலாவது அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நீங்கி போகட்டும். அருமையான சகோதரி சகோதரியே, துர்குணமும் பொல்லாப்பும் இருந்தால்
மனவாட்டி அல்ல, நரகம்தான். நம்முடைய பெயர் கிறுக்கப்பட்டு விடும், நம்முடைய பெயர் மரண சாசனத்தில் எழுதப்பட்டு விடும். ஆகவே மிக கவனமாய் ஜீவிக்க வேண்டும், மிக மிக கவனமாய் இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், ஐயா வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள், ஐயாக துர்க்குணங்கள், பொல்லாப்பான இருதயங்கள் இருந்தால் நம்முடைய பெயர் மரண சாசனத்தில் இருக்கிறது, நமக்கு மீட்பு இல்லை. ஆகவே அவைகளை எடுத்து போட்டு விட்டு உத்தமும் சத்தியமாய் இருப்போம் என்றால், ஐயா நம்முடைய பெயர் ஆட்டுக்குட்டியாளருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த ஜீவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் மேல இரக்கமாயிரும். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேலும் இரக்கமாயிரும். இதோ இவர்கள் உமக்காய் ஜீவிக்கட்டும், ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழட்டும். உமக்கு ஆண்டவரே முதலிடம் கொடுக்கட்டும் தகப்பனே. உத்தமமாய் ஜீவிக்கட்டும். சௌனேஸ்வரிய உத்தமமாய் ஜீவிங்கள். ஏமாற்ற வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், மாய்மானம் செய்ய வேண்டாம், கர்த்தரை வஞ்சிக்க வேண்டாம், கர்த்தருக்கு தெரியாது என்று எதையும் செய்ய வேண்டாம். கர்த்தருடைய கண்கள் பூமியாக உலாவிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே அந்த விஷயத்தில் புத்தி உள்ளவர்களாக இருப்போம். இல்லை என்றால் ஒரு நாள் நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஒரு நாள் ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்ப்பார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிப்போம். ஆண்டவரே, இதோ நாளில் நாங்கள் உமக்கு உண்மையாய் ஜீவிக்க உதவி செய்யும், உத்தமமாய் ஜீவிக்க உதவி செய்யும். எங்களை பாதுகாத்துகளும் வழி நடத்தும். சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துகளும் வழி நடத்தும் தகப்பனே. இதோ இவர்களுக்கு ஆண்டவரே அதிகாரத்தை தாரும், ஜெயத்தை தாரும் ஆண்டவரே, நல்லதொரு ஜீவியத்தை தாரும் ஆண்டவரே. இதை எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இதை மட்டும் நீ செய்த நன்மைக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறேன். கேட்ட செய்தி இதோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த செய்தியில் இருக்கிற அபிஷேகத்தை, அதில் இருக்கிற ஆண்டவரே இந்த செய்தியில் இருக்கிற ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை ஆண்டவரே சுதந்திரிக்கட்டும் தகப்பனே. ஆமாண்டவரே, அப்படியாய் ஒவ்வொருவரும் ஜீவிக்கட்டும். பொறுப்பேற்று வழி நடக்கும். எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 259வது பாடல், அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம் என்ற ஒரு பாடலை ஐயா உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை நாம் துதித்து பாடுவோம். அவருக்கே மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா
பொல்லாப்பு என்னும் புளித்த மாவு இனி நம்மிடத்தில் காணப்பட வேண்டாம். உத்தமம் உண்மை என்னும் புளிப்பில்லாத ஐயா அப்பத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். புளிப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம். கர்த்தருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.